எஜுகேஷன் மாஸ்டரி நம்ம இன்னிலேருந்து சூப்பர் ஃபாஸ்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிட்யூட கம்ப்ளீட் யூனிட்ல இருக்க முக்கியமான சப் டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிடலாம். கண்டிப்பா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அந்த யூனிட்ல என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதை நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு அகைன் நெக்ஸ்ட் நான் இது ரிலேட்டட் பிஒய்க்யூஸ் எம்சிக்யூஸ்லாம் எடுத்துட்டு வரேன். நம்ம அதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. இனிலேருந்து இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ரிவிஷன் நம்ம எல்லா 10 யூனிட்டுமே நம்ம கவர் பண்ண போறோம் வித் பிஒய்க்யூஸ். ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் படிச்சிருவோம். நெக்ஸ்ட் அது ரிலேட்டட் பிஒய்க்யூஸ் எம்சிக்யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? போய் ஒரு நோட்டு பென் வேணா எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா இதுல ரிலேட்டடா நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க. எதெல்லாம் படிக்கலன்றத குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த டாபிக்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட்ல நமக்கு எதெல்லாம் இருக்குன்னா டெஃபினேஷன்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்கு, அப்புறம் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்கு, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங். ஓகேவா? இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்தது அடுத்தது நமக்கு லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்கு. லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்ல மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ்னு இருக்கு. அந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணும். அப்புறம் லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு நமக்கு. இதுல அடல்ட் அண்ட் அடலசன்ட் லேர்னர்ஸ் பத்தினது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதையும் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மெத்தட்ஸ்னா என்ன, அப்புறம் டீச்சர் சென்டர்ட் லேர்னர் சென்டர்ட் மெத்தட்னா என்ன, இதுவும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நம்ம இது எல்லாமே இந்த வீடியோல ஃபுல்லா ஒரு ஓவர்வியூ பார்க்க தான் போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க எந்தெந்த சப் டாபிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறது இதுல இருக்கு. நெக்ஸ்ட் மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங் நமக்கு இருக்கு. அதுல சோஷியல் இன்டராக்ஷன் மாடல் இருக்கு, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடல், பர்சனல் பேசிஸ் மாடல், பிஹேவியர் ஆல்டரிங் மாடல். இந்த மாதிரி நமக்கு ஒரு 4 மாடல்ஸ் இருக்கு. இந்த 4 மாடலுமே கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன். இதுவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சப் டாபிக். ஏன்னா இதுல இருந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதுல கேட்கறாங்க. அதுல ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ், பிளேஸ்மெண்ட், டயக்னாஸ்டிக், இப்சேட்டிவ், நார்ம் ரெஃபரன்ஸ், கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ், இது எல்லாத்த பத்தியும் நமக்கு ஒரு ஐடியா கண்டிப்பா இருக்கணுங்க. ஓகேவா? இதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டீச்சிங் இருக்கு. அதுல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் டீச்சர், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், மைக்ரோ டீச்சிங், இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ், இது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நமக்கு லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்கு. அதுல இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி இருக்கு. அதுல காக்னேட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர்னு ஒரு 3 டொமைன் இருக்கு. அது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் மாடல்ஸ்ல டேவ் சிம்சன், இந்த சைக்கோமோட்டர் டொமைன்ல நமக்கு 2 பேருது இருக்கு நம்ம சிலபஸ்ல. அவங்களது கொஞ்சம். அப்புறம் கேக்னேஸ் 9 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்புறம் 8 லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இல்ல மேம், நான் இன்னும் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலன்னா வீடியோவை பாருங்க. நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோல. நெக்ஸ்ட் தியரிஸை பொறுத்த வரைக்கும் ஜீன் பியாஜேவோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், விஹாட்ஸ்கியோட சோஷியோ கல்ச்சுரல் தியரி, அப்புறம் கோல்பர்க் தியரி, அப்புறம் மாஸ்லோ நீட்ஸ் தியரி, இது எல்லா தியரிஸ்லயும் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க யூஜிசி நெட்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் லேர்னிங் தியரிஸ்னு ஒன்று இருக்கு. இதுல தார்ண்டேக்கோட கனெக்ஷனிசம், ஸ்கின்னரோட ஓப்ரன் கண்டிஷனிங், பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி. ஓகேவா? ரொம்ப இன்டெப்த் தெரியலனாவும் என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே, அதுபடி அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பிலாசபிஸ் ஆஃப் எஜுகேஷன்ல ஐடியலிசம், ரியலிசம், பிரெக்மாட்டிசம், எக்ஸிஸ்டென்ஷியலிசம், அந்த மாதிரி ஒரு 4 இருக்கு. அதுவும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மூக் அண்ட் எல்எம்எஸ். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஈவன் ஐசிடி சாப்டர்ல ஹெல்ப் ஆகும். நம்மளோட லாஸ்ட் ஹையர் எஜுகேஷன் சாப்டர்லயும் ஹெல்ப் ஆகும். ஸோ அந்த மூக்னா என்ன, எல்எம்எஸ்னா என்ன, ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்புறம் ஸ்வயம் அண்ட் ஸ்வயம் பிரபா, இது ரெண்டும் நம்ம இந்தியன் இனிஷியேட்டிவ்ஸ், அது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஸ்வயம் பிரபாவோட சேனல்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்க அந்த யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட்ல கண்டிப்பா கவர் பண்ண வேண்டிய ஒரு சப் டாபிக்ஸ். ஓகே, இப்போ நம்ம அதை கம்ப்ளீட்டா அந்த யூனிட்ல என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? வாங்க. ஸோ டீச்சிங்ல நார்மலா டீச்சிங்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும்ல. அதை பத்தி சம்டைம்ஸ் எதனா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படி இருக்கும்னா, ஒரு டீச்சிங் வந்து ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ கொண்டு வரா மாதிரி இருக்கணும். அதே மாரி சோஷியலி டிசைரபிள் சேஞ்சஸ் கொண்டு வரா மாதிரி இருக்கணும். இது ரிலேட்டடா வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் டீச்சிங்க்கு அப்புறம் இதுக்கு சில டெஃபினிஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. பி.ஓ. ஸ்மித்ங்கிறவர் டீச்சிங் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இன்டெண்டட் டு ப்ரொடியூஸ் லேர்னிங்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாரி சம்டைம்ஸ் எதனா ஒரு டெஃபினிஷன் கேட்டுட்டு இது யார் சொன்னாங்கன்னு கூட வரும். அடுத்தது ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் நமக்கு ஒண்ணு இருக்கு. நோக்கம், டீச்சிங்கோட நோக்கம் என்ன?
டீச்சிங் எப்படி இருக்கணும்னா, எப்பயுமே வந்து இப்ப இருக்கிற டீச்சிங் மெத்தட பொறுத்தவரைக்கும், டீச்சிங் வந்து ஒரு ஆக்டிவ் பசங்கள வந்து நம்ம ஆக்டிவா ஒரு லேர்னர் சென்டர்டா வச்சிருக்கிறத தான் நம்ம இப்போதைக்கு ச இப்போ நம்ம NEP 2020 இப்ப வந்தது. அது எல்லாமே சொல்றது என்னன்னா, லேர்னர் சென்டர்ட் மெத்தட் தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? லேர்னர் சென்டர்ட் மெத்தடா இருக்கும்போது, பசங்க வந்து அங்க ஆக்டிவ் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஓகேவா? ட்ரெடிஷனல் மெத்தட்னா, டீச்சர் வந்து ஒரு லெக்சர் மெத்தட்ல சொல்லிக் குடுக்குறது வந்து ட்ரெடிஷனல் மெத்தட். அப்ப டீச்சர் வந்து அங்க ஆக்டிவா இருப்பாங்க. பசங்க பாசிவா இருப்பாங்க. இந்த ஆக்டிவ், பாசிவ்ன்ற வேர்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஆக்டிவ்னா என்னன்னா, யார் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்றாங்க, அது ஆக்டிவ். நம்ம ஜஸ்ட் ஒரு டீச்சர் சொல்றத லிசன் பண்றோம்னா, அது பாசிவ். ஓகேவா? அதே மாரி நம்ம டீச்சிங் எப்படி இருக்கணும், ஒரு லைஃப் லாங் லேர்னிங் குடுக்கிறதா இருக்கணும். மாரி ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், அதே மாரி அந்த கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸ் வளர்க்கிறதா இருக்கணும். கிரிட்டிக்கல் திங்கிங் வளரணும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இந்த மாதிரிலாம் இந்த மாரி ரிலேட்டடா எது வந்தாலும், கண்டிப்பா அது லேர்னர் சென்டர்டா இருக்கும். டீச்சிங் வந்து இந்த மாரி இருக்கணும். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங் நமக்கு ஒண்ணு இருக்கு. இது எப்படி இருக்கும்னா, டீச்சிங் வந்து ஒரு இன்டராக்டிவா இருக்கும். கோல் ஓரியன்டடா இருக்கணுமா, டைனமிக்கா இருக்கணும். டைனமிக்னா என்னன்னா, அந்த சமயத்துக்கு ஏத்த மாரி டீச்சர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அதுதான் டைனமிக். ஓகேவா? அதே மாரி டீச்சர் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிகரா இருக்கணும். நெக்ஸ்ட் பிளான்டா இருக்கும், மல்டி மெத்தடா இருக்கும். ஆர்ட் அண்ட் சயன்ஸ் இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி அந்த பெடகாஜிலாம் படிப்போம் நம்ம. அதுல இந்த ஆர்ட் அண்ட் சயன்ஸ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. டீச்சர் எப்படி இருக்கும்னா, கிரியேட்டிவா இருக்கணும். அதே மாரி சயன்ஸ்னா சிஸ்டமேட்டிக்கா சொல்லிக் குடுக்கணும். அதுதான் சயன்ஸ். ஓகேவா? ஆர்ட்னா கிரியேட்டிவ். இதுல கொஞ்சம் அப்படியே அந்த பிஒய்க்யூஸ் இருக்கு. இதெல்லாமும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? த பெஸ்ட் வே எப்பயுமே நம்ம டீச் பண்ணும்போது பசங்களுக்கு எப்படி கொண்டு போணும் தெரியுமா? நோன் டூ அன்னோன் தான் கொண்டு போணும். சிம்பிள்ல இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு தான் கொண்டு போணும். அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே. த மெயின் எய்ம் ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கும்னா, டு டெவலப் ஒன்லி ரீசனிங், டு டெவலப் ஒன்லி திங்கிங். இந்த மாரி இருக்கணும். பசங்களோட திங்கிங் ஸ்கில்ஸ டெவலப் பண்ற மாரி நம்ம கொண்டு போணும். நெக்ஸ்ட் எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன். இது யார் சொன்னாருன்னா, சுவாமி விவேகானந்தா சொன்னது தான். ஓகே. இன் டீச்சிங் லேர்னிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டிபெண்டன்ட் வேரியபிள் கேட்டாங்கன்னா, எப்பயுமே வந்து டீச்சிங் பண்ற இடத்துல டீச்சரோட ப்ளே தான் அங்க ஜாஸ்தி இருக்கிறதுனால, டீச்சர் இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருப்பாங்க. பசங்க தான் இங்க டிபெண்டன்ட் வேரியபிளா இருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் டீச்சிங் இஸ் டு டெவலப் தேர் திங்கிங் கேப்பபிலிட்டி. ஓகே. ஸோ அடுத்தது லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் ஒண்ணு இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ். நம்ம 3 இருக்கு. அத பத்தி தான் இங்க இருக்கு நமக்கு. ஓகேவா? ஸோ இது அதே மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ்னு ஒரு கன்டினியூஸா எதனா யார் சொன்னான்னா, இது மோரிஸ் எல்பிகி அவர் சொன்னது இது. அடுத்தது இது மாரி இந்த டேபிள் இருக்கு. இத பார்த்துக்கோங்க. இது ஹெர்பர்ட், இது மோரிசன்ஸ் பண்ணாரு. இது அன்ட் பண்ணாரு. மெமரி பண்ணது ஹெர்பர்ட், இது மோரிசன் பண்ணாரு. இது அன்ட் பண்ணாரு. மெமரினா அந்த சின்ன பசங்க அந்த ரோட் லேர்னிங் பண்றது, ரீகால் பண்றதெல்லாம் மெமரி. அண்டர்ஸ்டாண்டிங்னா அத புரிஞ்சு படிச்சு, காம்ப்ரிஹெண்ட்ன்ற வேர்ட் இங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அத புரிஞ்சு சொல்றது அண்டர்ஸ்டாண்டிங். ரிஃப்ளெக்டிவ்னா பசங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ்லாம் வளரும். இன்னொன்னு ரிஃப்ளெக்டும் பண்ணுவாங்க. தான் படிச்சது கரெக்ட்டா? அந்த மாரி ரிஃப்ளெக்ட் பண்ற ஏஜ் வளரும். வளர வளர தான் அந்த ரிஃப்ளெக்டிவ் லெவல் இருக்கும். சின்ன பசங்கலாம் மெமரி லெவல். ஓகேவா? இது ஒரு டெஸ்டிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. ஓரல் அண்ட் ரிட்டன் எம்எம்சிக்யூஸ். சின்ன பிள்ளைங்களுக்கு இது பண்றது. அதே மாரி ரோல் ஆஃப் த டீச்சர் வந்து இங்க வந்து டாமினன்ட்டா இருப்பாங்க. டீச்சர் சென்டர்டா இருப்பாங்க. ஆனா வந்து இங்க வந்து கைடா இருப்பாங்க டீச்சர். ஆனா வந்து ரிஃப்ளெக்டிவ்ல ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாங்க. ஃபெசிலிட்டேட்டர்னா ஜஸ்ட் மானிட்டர் பண்ணுவாங்க. இங்கன்னா தானா மட்டும் ஜஸ்ட் கைட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஏன்னா ரிஃப்ளெக்டிவ் லெவல் வந்து கம்ப்ளீட் லேர்னர் சென்டர். ஓகே. இதுவும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்தது இதெல்லாம் நான் அப்படியே வைக்கிறேன். ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு யோசிச்சு பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங்கோட கம்ப்ளீட் இதுல இருக்கு. ஓகே. மெமரி லெவல் பண்ணது பட் இவர் என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணாருன்னா, ப்ரிப்பேர் பண்ணணும். டீச்சர் வந்து ப்ரிப்பேர், அதுக்கப்புறம் பசங்கள ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் பிரசன்ட் பண்ணணும் நியூ மெட்டீரியல. படிச்சதுலருந்து படிக்காததோட அசோசியேட் பண்ணணும். நியூ மெட்டீரியல் அசோசியேட் பண்ணணும். அப்புறமா ஜெனரலைஸ் பண்ணணும். பசங்க வந்து தான் படிச்சத எந்த இடத்துல யூஸ் பண்ணணும். அந்த இடத்த கரெக்ட்டா புரிஞ்சுக்க வைக்கிறது. அப்புறமா இன்னும் கொஞ்சம் அவங்கள ரீஇன்ஃபோர்ஸ் பண்றதுனா, இன்னும் அதுல வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு டீச்சர் வொர்க் குடுக்கறது. ஓகேவா? அதே மாரி மெமரிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த தாட்லெஸ் டீச்சிங்ன்னு கூட ஒண்ணு சொல்லுவோம். தாட்லெஸ் டீச்சிங்னா பசங்க ஜஸ்ட் மெமரைஸ் மட்டும் பண்ணணும். சம்டைம்ஸ் அந்த கான்செப்ட்டே புரியாம கூட மெமரைஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கு கீ டெர்ம் கிராமிங், இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், இந்த ரோட் லேர்னிங் இதெல்லாம் வந்துச்சுன்னா, அதெல்லாம் மெமரி லெவல் தான். ஓகேவா? ஹெர்பர்ட் பண்ண அந்த மெமரி லெவல் என்னன்னா, பிரிப்பரேஷன், பிரசன்டேஷன், அசோசியேஷன், அப்ளிகேஷன், ஜெனரலைசேஷன். இந்த 5மே அதுல இருக்க ஸ்டேஜஸ். இதுவும் ஒரு தடவ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. பிரிப்பரேஷன், பிரசன்டேஷன், அசோசியேஷன், அப்ளிகேஷன், ஜெனரலைசேஷன். அவ்வளவுதான்.
அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல மெயின் கீ டெர்ம் என்னன்னா, இந்த காம்ப்ரிஹென்ஷன். ஏன்னா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல பசங்க கொஞ்சம் புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதே மாரி மாஸ்டரி ஆஃப் த சப்ஜெக்ட் இருக்கும். இங்க டீச்சர் வந்து வெரி ஆக்டிவா இருப்பாங்க. எஃபெக்டிவ் லேர்னிங் நடக்கும். இன்டராக்ஷன் லெவல் கொஞ்சம் குட்டா இருக்கும். இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல நடக்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங் லெவலோட ப்ரொப்போனன்ட் வந்து மோரிசன். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. மோரிசன். ஓகேவா? மெமரி லெவலுக்கு ஹெர்பர்ட். அதே மாரி இதுலயும் நமக்கு சில ஸ்டேஜஸ் இருக்கு. எக்ஸ்ப்ளோரேஷன், அதுக்கப்புறம் பிரசன்டேஷன், அசிமிலேஷன், ஆர்கனைசேஷன், ரெசிடேஷன். ஓகே. இந்த 5 ஸ்டெப் தான் இதுல இருக்கிறது. எக்ஸ்ப்ளோர் பண்றது, பிரசன்ட் பண்றது, அசிமிலேட் பண்றது, ஆர்கனைசேஷன் பண்றது, ரெசிடேஷன் பண்றது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங்னால பசங்களே கொஞ்சம் சில இது குடுத்து தேட வைக்கிறது. அப்புறம் டீச்சர் பிரசன்ட் பண்றது. அப்புறம் பசங்கள வந்து ரிலேட்டடா படிக்கிறது. இந்த அசிமுலேஷன்னா என்னன்னா, தான் தெரிஞ்ச ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட அசிமுலேட் பண்ணிக்கிறது. அசிமுலேஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்றது ரெசிடேஷன். அத சொல்ல வைக்கிறது. ஏன்னா, இங்க வந்து பசங்க வந்து தானே கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா டீச்சரோட ரோல் இங்க இருக்கும். டீச்சர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா? பசங்களுக்கு இது புரிஞ்சிருக்கா? ஓகே. அதெல்லாம் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்டிவ் லெவல். இந்த ரிஃப்ளெக்டிவ் லெவல நம்ம இன்ட்ரோஸ்பெக்டிவ் லெவல்ன்னு சொல்லுவோம். ஓகே. இதோட ப்ரொபோனன்ட் வந்து எம். பிக்கி அண்ட் அனி. இதுக்கு அதே மாதிரி இது 2 லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் சம்டைம்ஸ் டீச்சரும் தான் பண்றது கரெக்ட்டான்னு ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்துப்பாங்க. எப்படி கண்ணாடி வந்து பிரதிபலிக்குது. அதே மாதிரி ரிஃப்ளெக்டிவ் லெவல் வந்து நம்ம பண்றது ரைட்டா, ராங்கான்றது நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால தான் ரிஃப்ளெக்டிவ் லெவல் பேரு. ஓகேவா? இதுல வந்து டீச்சரும் சம்டைம்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்துப்பாங்க. தன்னோட டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டான்ட்டு. இல்ல பசங்களும் என்ன பண்ணும், எதனா ஒரு வொர்க் குடுத்துட்டு அத வந்து டீச்சர் பண்ண வைப்பாங்க. இந்த ரிஃப்ளெக்டிவ் லெவல்ல பசங்க ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ஏன்னா தான் பசங்களே யோசிச்சு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? அதுதான் ரிஃப்ளெக்டிவ் லெவல். அதுக்கப்புறம் தான் பண்ணது ரைட்டா? அதுவும் யோசிச்சு பார்ப்பாங்க. அடுத்தது இதையும் பண்ணி பாருங்க. எந்த ஸ்டேஜ்ல இன்டராக்டிவ் அட் வெரி ஹை லெவலா இருக்கும். வெரி ஹை லெவல். ஹை லெவலா இருக்கிறது இதுல. பட் இன்டராக்டிவ் அட் வெரி ஹை லெவலா இருக்கும்போது, பசங்க நெறைய வந்து இந்த ரிஃப்ளெக்டிவ் லெவல்ல நெறைய இருக்கும் பசங்களது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாரி இதுவும் இன் எ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டீச்சிங் மெத்தட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி கால்ட் டயலாஜிக். டயலாஜிக்னா எதெல்லாம் பேசுறது. அதான் டயலாஜிக். ஓகேவா? இத நீங்க பாருங்க. நீங்களே ஆன்சர் கண்டுபிடிங்க இதுக்கு. ஓகே. அது மாரி சாக் அண்ட் டாக் மெத்தட்னா லெக்சர் பேஸ்டு மெத்தட். ஓகே. இந்த டீம் டீச்சிங் பத்திலாம் நம்ம இப்ப படிக்க போறோம். இது ஃபுல்லா பார்த்துட்டு கூட இங்க வந்து நீங்க ஆன்சர் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. இது யுஜிசி நெட் 2019ல கேட்ட கொஸ்டின். ஓகே. நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிட்டேன்னா நீங்க யோசிக்க முடியாது. ஓகே. நம்ம இந்த மெத்தட்ஸ் எல்லாம் படிப்போம். அதுக்கப்புறம் கூட நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் லேர்னிங். லேர்னிங் பத்தியும் நமக்கு சில ஹெட்டிங் இருக்கு. லேர்னிங் பத்தி. லேர்னிங்னாலே என்ன? எங்க வேணா லேர்னிங்ன்றது ஸ்கூலுக்கு வந்து மட்டும் தான் படிக்கணும்னு இல்ல. லேர்னிங்ன்றது எங்க வேணா நடக்கும். இன்ஃபார்மலாவும் நடக்கும். ஃபார்மல்னா என்னன்னா, ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா படிக்கிறது நம்ம ஃபார்மல் சொல்லுவோம். இன்ஃபார்மல் வெளியில கத்துக்கிறது கூட இன்ஃபார்மல். வீட்ல கத்துக்கிறோம். நெறைய விஷயம் கத்துக்கிறோம்ல. அது எல்லாமே ஓகேவா? நெக்ஸ்ட் இதுதான். இது வந்து டீச்சர் சென்டர்டா இருக்கும். லேர்னிங்ன்றது லேர்னர் சென்டர்டா இருக்கும். இதுவும் அதே மாதிரி யுஜிசி நெட் 2018 கொஸ்டின். இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆல் டீச்சிங் ஷுட் எய்ம் அட் என்ஷூரிங் லேர்னிங். கண்டிப்பா ஒரு டீச் பண்றாங்கன்னா, டீச்சர் லேர்னிங் எதனா பண்ணணும் பசங்க நினைச்சது பண்ணுவாங்க. பட் ஆல் லேர்னிங் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் டீச்சிங்ன்றது நம்ம சொல்ல முடியாது. லேர்னிங்ன்றது எங்க வேணா நடக்கலாம். இன்ஃபார்மலாவும் நடக்கலாம். அதே மாரி நான் ஃபார்மல் ஒண்ணு சொல்லுவோம். இப்ப டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல நான் ஃபார்மலா படிக்கிறது. ஓகேவா? அடுத்தது இதுவும் பாருங்க. A teacher is preparing a course of science. She wants to add on exercise that promotes collaborationலாம் வரணும். And problem solving among learners. What kind of group she needs to do? Student centric groups. இல்லையா? என்ன பண்ணுவாங்க? கொலாபரேஷன்லாம் கொண்டு வரணும். அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்கா பண்ற இது அப்ரோச் இதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் நம்ம கொஞ்சம் இருக்கு. அது இதெல்லாம் இருக்கு. இந்த லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும்னா, பர்சனலா பசங்க வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாரி இருக்கும்ல. அதான் அகாடமிக்காவும் சேஞ்சஸ் இருக்கும். சோசியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்சஸ் இருக்கும். காக்னிட்டிவ் சேஞ்சஸ் இருக்கும். ஒரு லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்னன்னா, பசங்க எப்படிலாம் மாறுபட்டு இருக்காங்க. அதுதான். ஓகேவா? இது அதே மாரி ஒரு கொஸ்டின் இருக்கு. இதையும் நீங்க யோசிச்சு பண்ணி பாருங்க. அடுத்தது இது ஒரு கொஸ்டின். ஓகேவா? வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடலசன்ட் லேர்னர்ஸ்ன்னு இருக்கு. இது அடலசன்ட் லேர்னர்ஸோட ஏஜ் குரூப் என்னன்னா 12 to 18 இயர்ஸ். ஓகேவா? இந்த ஏஜ்ல 12 to 18 இயர்ஸ்ல இந்த பசங்களுக்கு வந்து தானே எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ ஆக்டிவா இருப்பாங்க. அதே மாரி இதுல பியர் ரிலேஷன்ஷிப் ஜாஸ்தி இருக்கும். பிசிக்கல், எமோஷனல், காக்னிட்டிவ் குரோத் இதுல ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதே மாரி ஃபோக்கஸ் ஆன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் தட் அலைன் வித் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். தனக்கு பிடிச்சத இன்னும் நல்லா படிப்பாங்க. அதே மாரி கான்கிரீட் டு அப்ஸ்ட்ராக்ட் லேர்னிங் இருக்கும்.
இப்படின்னா என்னன்னா, கான்கிரீட்னா தொட்டு பார்த்து பண்றதெல்லாம் கான்கிரீட். அப்ஸ்ட்ராக்ட்னா நம்ம திங்க் பண்றதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட். அந்த ஏஜ்லயும் அந்த திங்க் பண்ற பவரும் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? இது அடாலசென்ட் லேர்னர்ஸ். அதே மாரி டக்குன்னு மத்தவங்கள ஜட்ஜ் பண்றது, இது மாரி சின்ன சின்ன விஷயங்கள் ஓவர் ரியாக்டிங் டூ எம்பாரஸ்மென்ட் இதெல்லாம் இருக்கும். ஓகே. அது மாரி அவங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் குடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்னா என்னன்னா, ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு பாசிட்டிவா அவங்களுக்கு சொல்லணும். ஓகே. அதே மாரி அடல்ட் லேர்னர்ஸ்ங்கிறவங்க 18 இயர்ஸ் அண்ட் ஓல்டர்லாம் அடல்ட் லேர்னர்ஸ். இவங்க செல்ஃப் டைரக்டடா இருப்பாங்க. செல்ஃப் டைரக்டட் தானே ஒரு கோல் செட் பண்ணி, அத வந்து அப்படியே அவங்க ஓன் லேர்னிங். அவங்களே வந்து அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க. லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கத்துப்பாங்க. கோல் ஓரியன்டடா இருப்பாங்க. ரெடினஸ் டூ லேர்ன். ரெடினஸ் டூ லேர்ன்னா எதுக்கும் ரெடியா இருப்பாங்க கத்துக்கிறதுக்கு. அடுத்தது ப்ராப்ளம் சால்விங் இருக்கும் அவங்க கிட்ட. ஓகேவா? அதே மாரி அடல்ட் லேர்னர்ஸ்க்கு இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் இருக்கும். இன்ட்ரின்சிக்னா உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். எக்ஸ்ட்ரின்சிக்னா வெளி மோட்டிவேஷன். ஓகேவா? அடுத்தது பெடகாஜி, ஆண்ட்ரோகாஜி, யூட்டகாஜின்னு ஒண்ணு இருக்கு நமக்கு. பெடகாஜின்னா ஒண்ணுமே இல்ல. சின்ன பசங்களுக்கு பண்ற ஆர்ட் அண்ட் சயன்ஸ் ஆஃப் டீச்சிங் ஃபார் ஸ்மால் சில்ட்ரன். ஆண்ட்ரோகாஜின்னா அடல்ட் லேர்னர்ஸ். யூட்டகாஜின்னா செல்ஃப் டிட்டர்மைன்ட் லேர்னர்ஸ். இன்னும் ரிசர்ச்லாம் பண்றாங்கல்ல, அவங்கலாம் தானே பண்ணுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் யூட்டகாஜி. பெரிய லெவல் அது. ஓகேவா? ஸோ இது எல்லாம் அதேதான். பெடகாஜின்னா சின்ன பசங்களுக்கு பண்றது. ஆண்ட்ரோகாஜின்னா அடல்ட் லேர்னர்ஸ். அடல்ட் லேர்னர்ஸ் எல்லாம் மாரி செல்ஃப் டைரக்டடா இருப்பாங்க. தானே வந்து பண்ணிப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் யூட்டகாஜினா இன்னும் பெரிய லெவல். அவங்களே கோலும் செட் பண்ணிட்டு, சூசிங் லேர்னிங் பாத் கூட அசஸிங் தேர் ஓன் ப்ராக்ரஸ் எல்லாமே இன்னும் நெக்ஸ்ட் லெவல் யூட்டகாஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங் நமக்கு ஒண்ணு இருக்கு. இதுவும் நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இதுல சில மாடல்ஸ்லாம் இருக்கு. இப்ப டீச்சர் வந்து ஏதோ ஒரு மாடலா பண்ணும்போது, கரெக்ட்டா வந்து ஒரு பசங்களுக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்க முடியும். இப்ப பெடகாஜில எப்படி இருக்கும்னா, இந்த மாடல் பண்ணா எப்படி இருக்கும்னா, டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், கோஆப்பரேட்டிவ் லேர்னிங் இருக்கும். ஏன்னா சின்ன பசங்களுக்கு பண்றது பெடகாஜி. ஆண்ட்ரோகாஜில நம்ம எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா, செல்ஃப் டைரக்டட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் குடுக்கணும் பசங்களுக்கு. அடல்ட் லேர்னர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் யூட்டோகாஜிலாம் அட்டானமி. அவங்களே கோல் செட் பண்ணி அவங்க ஓன் பாத்ல மூவ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அட்டானமி அண்ட் செல்ஃப் டிட்டர்மைன்ட் லேர்னிங். இந்த செல்ஃப் டிட்டர்மைன்ட் லேர்னிங் வந்தாலே யூட்டோகாஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது பிஹேவியரிசம், கன்ஸ்ட்ரக்டிவிசம். இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்னா, இது நெறைய பிலாசபர்ஸ் சொன்னது. இதெல்லாம் வந்து ஒரு லேர்னிங் ஒரு டீச்சிங்ல டீச்சர் சேர்க்கும்போது இன்னும் நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பசங்களுக்கு கிடைக்கும். அதான். பிஹேவியரிசம்னா என்னன்னா, அப்சர்வபிள் பிஹேவியர் தன்னை சுத்தி இருக்கிற விஷயத்த பார்த்து ஏதோ ஒரு ஸ்டிமுலஸ் குடுக்கும். ஸ்டிமுலஸ்னா ஏதோ ஒரு உந்துதல் நமக்கு கிடைக்குதுல்ல, அதுலருந்து நம்ம கத்துக்கிறது எல்லாம் பிஹேவியரிசம் தான். இந்த பிஹேவியரிசம்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் எஸ்ஆர் கனெக்ஷன் சொல்லுவோம். ஏதோ ஒண்ணு தூண்டுதல் வரும். அதுலருந்து நான் கத்துக்கிறது. அது பேர் தான் எஸ்ஆர்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா என்ன? இதே மாரி இதுக்கும் நம்மளோட நம்மள சுத்தி இருக்க விஷயம் பார்ப்போம். பட் அந்த குழந்தையே தனக்கு தெரிஞ்சதுலருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கும் நாலேட்ஜ். நாலேட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், திருப்பி ஒரு விஷயம் வரும்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கும். அப்படி கத்துக்கும். ஓகே. ப்ரையர் நாலேட்ஜ்லருந்து அது மாரி கத்துக்கிறது தான். பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லருந்து கத்துக்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ்ஸ். ஓகேவா? அடுத்தது என்னன்னா, காக்னிட்டிவிசம் ஒண்ணு இருக்கு. காக்னிட்டிவிசம் மென்டல் ப்ராசஸ். காக்னிஷன்னாலே என்னன்னா, அங்க மென்டல் ப்ராசஸ். ஏதோ ஒரு விஷயம் நம்ம திங்க் பண்றோம்ல, அது எல்லாமே காக்னிட்டிவிசம் தான். இந்த திங்கிங், மெமரி, அந்த பெர்செப்ஷன், ப்ராப்ளம் சால்விங் இது எல்லாமே காக்னிட்டிவிசம்ல தான் சேரும். அடுத்தது ஹியூமானிசம்னா என்னன்னா, நமக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுத்துக்கிறது. ஓகே. ஹியூமன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது, அந்த செல்ஃப் குரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது, பெர்சனல் குரோத் இது எல்லாமே ஹியூமானிசம் தான் சேரும். இந்த 4மே நமக்கு இருக்கிற மெயினான ஒரு தியரீஸ். பிஹேவியரிசம், கன்ஸ்ட்ரக்டிவிசம், காக்னிட்டிவிசம், ஹியூமானிசம். இத பண்ண நெறைய தியரிஸ்ட் இருக்காங்க. ஓகேவா? அதுலருந்து வந்தது தான் இந்த மாடல்ஸ். நெறைய தியரீஸ் முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அதாவது ரிலேட்டட் தியரீஸ ஒரு குரூப் பண்ணிட்டாங்க. அந்த மாரி குரூப் பண்ணும்போது நமக்கு வந்தது தான் இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடல். அடுத்தது சோசியல் இன்டராக்ஷன் மாடல்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் பெர்சனல் டெவலப்மென்ட் மாடல், பிஹேவியர் ஆல்டரேட்டிங் மாடல். இந்த மாரி ஒரு 4 மாடல் நமக்கு இருக்கு. ஓகேவா? இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடல்னா ஒண்ணுமே இல்ல. எப்படி ஒரு விஷயத்த நம்ம பார்த்து, அந்த விஷயம் நம்ம மைண்ட்ல ப்ராசஸ் ஆகுது. அது இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். சோசியல் இன்டராக்ஷன்னா எப்படி நம்மள சுத்தி இருக்கிற விஷயம் சுத்தி இருக்கிறது நம்ம இன்டராக்ட் பண்ணியே கத்துக்கிறோம் எல்லா விஷயத்தையும். அது சோசியல் இன்டராக்ஷன். பெர்சனல் டெவலப்மென்ட்னா நம்ம குரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது. பிஹேவியரல் ஆல்டரேட்டிங்னா நம்ம இது படிக்கிறோம்ல, அந்த மாதிரி பிஹேவியரிசம். எப்படி நம்மள சுத்தி இருக்கிற விஷயம் ஒரு உந்துதல்ல கத்துக்கிறது. பிஹேவியர் ஆல்டரிங் மாடல். அது நம்ம பிஹேவியரல் சேஞ்சஸ்க்கு உதவும் நமக்கு. ஓகேவா? சோ அந்த மாடல்ஸ்லாம் இங்க இருக்கு. ஓகே. இது எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. ஈஸியா புரியும்.
ஓகே, வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, படிச்சு பாருங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ சொன்னது. இதுக்கு எப்படி ஒரு டீச்சர் வந்து இப்ப வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடல்ல ஒரு டீச்சர் சொல்லி தராங்கன்னா, ஒரு இன்குவைரி பேஸ்டு ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ் எல்லாம் பசங்களுக்கு குடுக்கலாம். அதே மாரி சோசியல் இன்டராக்ஷன் மாடல் டீச்சர் பண்றாங்கன்னா, இத சொன்னது பெஞ்சமின் காக்ஸ் பைரான். குரூப் டிஸ்கஷன் குடுக்கலாம். இல்ல கோஆப்பரேட்டிவ் லர்னிங், இல்ல சோசியல் இன்குவைரி இதெல்லாம் வந்து டீச்சர் குடுக்கலாம். அடுத்தது வந்து பெர்சனல் பேசிஸ் மாடல்ல பண்றாங்க. அதுல வந்து ஹியூமன் குரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். அந்த மாரி பண்ணும்போது பசங்களோட செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் எஃபிகசி அந்த எமோஷனல் அண்ட் பெர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் வளரும். அதுக்கு ரிலேட்டடா டீச்சர் வந்து ஒரு மாடல் செட் ஒரு கரிக்குலம் அவங்க என்ன நடத்துறாங்களோ செட் பண்ணணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல. இதுல கார்ல் ராஜர்ஸ் நான் டைரக்டிவ் மாடல் ஒண்ணு இருக்கு. அப்ரஹாம் மாஸ்லோவோட செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் மாடல். இந்த மாடல்லாம் என்ன பண்ணும்? இந்த ஹியூமன் குரோத்த பத்தினது தான் இருக்கும். நெக்ஸ்ட் பிஹேவியரல் ஆல்டரிங் மாடல் வந்து நமக்கு அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை வந்து ரொம்ப ப்ளே பண்ணும். எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு உந்துதல் குடுக்குது. அதுதான் வேற ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? இதுக்கு வந்து இப்ப டீச்சர் வந்து பிளான் பண்ணா, டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கலாம். ஏதோ ஒரு சிமுலேட் பண்ணலாம். பசங்கள யோசிக்க வைக்கலாம். அது மூலியமா பசங்கள சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? இது எல்லாமே இதுல வர்றது. அடுத்தது மெயினா இதுல அந்த பிஹேவியரிசம்ல நம்ம 3 பேருது நம்ம சொல்றோம். கிளாசிக்கல் கண்டிஷனிங் பை பாவ்லோ, ஒப்ரான் கண்டிஷனிங் பை பி.எஃப். ஸ்கின்னர், சோசியல் லேர்னிங் தியரி பை ஆல்பர்ட் பந்துலா. இது 3மே நம்ம கொஞ்சம் ஓவர்வியூ பின்னாடி பார்க்க போறோம். வீடியோவ நீங்க கம்ப்ளீட்டா ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் இது கொஞ்சம் என்ன இருக்கும் நீங்க யோசிங்க. நான் ட்ரெடிஷனல் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எம்ப்ளே எம்பசைஸ் ஆன். ஓகே. இப்போ இந்த ஆன்சர் புரியலனாலும் வீடியோவ கம்ப்ளீட்டா பார்த்துட்டு இங்க வாங்க. கண்டிப்பா புரியும். நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் நமக்கு ஒண்ணு இருக்கு. இதுல 2 ரொம்ப முக்கியமான மெத்தட் டீச்சர் சென்டர்ட், லேர்னர் சென்டர்ட் மெத்தட். இல்லையா? டீச்சர் சென்டர்ட்ல டீச்சரோட ரோல் வந்து பிரைமரியா இருக்கும். இங்க வந்து பசங்களோட ரோல் பிரைமரியா இருக்கும். அதே மாரி இது ஸ்ட்ரக்சர்டா நடக்கும். இது ஃப்ளெக்சிபிள் அண்ட் கொலாபரேட்டிவ் இருக்கும். இது பிரைமரி லெக்சர் பேஸ்டா இருக்கும் டீச்சர்து. இங்க வந்து குரூப் ஒர்க் இருக்கும். ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். லேர்னர் சென்டர்ட்ல. ஓகேவா? அடுத்தது வந்து இங்க மாஸ்டரி ஆஃப் கன்டென்ட். ஏன்னா டீச்சர் தானே சொல்லி தராங்க. ஸோ அந்த கன்டென்ட்ட ப்ராப்பரா பசங்களுக்கு போய் சேர்ப்பாங்க. ஆனா இங்க நெறைய விஷயம் நம்ம திங்க் பண்ண வைப்போம். கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். இங்க ஃபீட்பேக் வந்து எப்படி இருக்கும்? இந்த சம்மேட்டிவ் பொறுத்து அமையும். இங்க ஃபீட்பேக் எப்படி இருக்கும்னா, பசங்களே செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுவாங்க. பியர் குரூப்பும் சொல்லுவாங்க. பியர் குரூப்ல நம்மள கூட கூட இருக்கிறவங்க. இதே மாரி ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் இருக்கும். குவிஸஸ் ஃபார் அசஸ்மென்ட். அப்புறம் இதுல வந்து வேரிட் அசஸ்மென்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்தது டீச்சர் சென்டர்ட் மெத்தட்ல சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க டீம் டீச்சிங்ல 2, 3 டீச்சர் சேர்ந்து நடத்துறது. லெக்சர் மெத்தட் நார்மலா டீச்சர் எல்லாம் சொல்லிக் குடுக்குறது. டெமான்ஸ்ட்ரேஷன்னா டீச்சர் ஏதோ ஒண்ணு பண்ணி காட்டுறது. டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்னா டீச்சர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாரி சொல்றது. இன்னொன்னு இதுல வந்து இந்த டியூட்டோரியல்ஸ் கூட இதுல தான் வரும். ஓகேவா? இது அங்க லேர்னர் சென்டர்ட்ல போட்டிருக்கோம். பட் அந்த டியூட்டோரியல்ஸ்ன்னு வருதுல்ல, இது கூட வந்து நமக்கு அது டீச்சர் சென்டர்ட்ல வரும். டியூட்டோரியல்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்க எதுல வீக்கா இருக்காங்கன்னு பார்த்துட்டு, அதுல வந்து டீச்சர் வந்து அவங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அவ்வளதான். ஓகேவா? அதுதான் டியூட்டோரியல்ஸ்ன்னு சொல்றோம். அடுத்தது லேர்னர் சென்டர்ட் மெத்தட் இருக்கு. இதுல இத்தன மெத்தட்ஸ் இருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஹியூரிஸ்டிக் மெத்தட்னா ஒரு டிஸ்கவரி மெத்தட். பசங்கள தான் வந்து யோசிச்சு பண்ண வைக்கிறது. ஓகேவா? ஃபிளிப்டு கிளாஸ் ரூம்னா, இப்ப நார்மல் கிளாஸ் ரூமுக்கு அது ஃபிளிப்பா இருக்கும். பசங்க அந்த மெட்டீரியல் வந்து படிச்சுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே அத பத்தின டிஸ்கஷன் நடக்கும். கினஸ்தெடிக் லேர்னிங்ல ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுவாங்க. பிரெயின் ஸ்டார்மிங்ல ஏதோ ஒரு விஷயத்த டீச்சர் வந்து யோசிக்க வைப்பாங்க பசங்கள. அப்பயே யோசிச்சு அதுக்கு பதில் சொல்லுவாங்க பசங்க. புரோகிராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ல ப்ராப்பரா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சீக்வென்ஸா செட் ஆயிருக்கும். ரோல் பிளேயிங்ல ஒரு ஏதோ ஒரு சிலபஸ் ஏதோ ஒண்ணு நடத்தும்போது டீச்சர் என்ன பண்ணுவா, ஒரு ரோல் குடுத்து பசங்கள வந்து நடிக்க வச்சு, அதுலருந்து பசங்க கத்துக்கிறது. சிமுலேஷன்னா ஒரு ஆர்டிபிஷியல் செட்டப். இப்ப மார்க்கெட் பத்தி டீச்சர் நடத்துறாங்கன்னா, மார்க்கெட் செட்டப் ஒண்ணு கிளாஸ்ல இது பண்ணி, அது மூலியமா சொல்லிக் குடுக்கறது. கேம் பேஸ்டு எதனா ஒரு கேம் வச்சு. கேஸ் ஸ்டடி எதுனா, ஏதோ ஒரு விஷயத்த பசங்க இன் டெப்த் பண்றதுக்கு டீச்சர் வந்து ஏதோ ஒண்ணு பண்ண சொல்லுவாங்க. அதுதான் கேஸ் ஸ்டடி. இன் டெப்த் எத பத்தியோ பசங்க வந்து ஆராயணும். ஓகேவா? அசைன்மென்ட்னா ஒரு ஒரு சாப்டர் டீச்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டு, அது ரிலேட்டடா பசங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க. அதுதான் அசைன்மென்ட். இந்த டியூட்டோரியல்ஸ் வந்து இங்க வராது. இது வந்து டீச்சர் சென்டர்ட் மெத்தட் தான். ஓகேவா? சோ இங்க வராது இது. இது டீச்சர் சென்டர்ட். நெக்ஸ்ட் பெர்சனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனும் பசங்களுக்கு ஏத்தா மாரி, அவங்கவங்களுக்கு ஏத்தா மாரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுல. அத வந்து பசங்க பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் போவாங்க. அதுல கொஞ்சம் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். எல்லாமே இங்க இருக்கிறது எல்லாமே நீங்க அப்படியே லைட்டா படிச்சுக்கோங்க. நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணது தான் இருக்கு. ஓகேவா? பிரெயின் ஸ்டார்மிங், புரோகிராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன், ரோல் பிளேயிங், அதுக்கப்புறம் சிமுலேஷன், கேம் பேஸ்டு லேர்னிங், கேஸ் ஸ்டடி, அசைன்மென்ட். நீங்க படிக்கணும் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுல என்ன எழுதியிருக்குன்னு படிங்க. ஓகேவா? அடுத்தது போர்ட்ஃபோலியோன்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு இந்த போர்ட்ஃபோலியோனா என்னன்னா, பசங்களோட அச்சீவ்மென்ட்ஸ் ஈவன் அகாடமிக்ஸ்ல இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கலாம். எதுன்னு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து வைப்போம். கலெக்ஷன் ஆஃப் லேர்னர்ஸ் ஒர்க் தான் நம்ம என்ன சொல்லுவோம், போர்ட்ஃபோலியோன்னு சொல்றோம்.
ஓகேவா? அதே மாரி போர்ட்ஃபோலியோன்னு ஒண்ணு இருக்கு. எலக்ட்ரானிக் போர்ட்ஃபோலியோ. அதுல வந்து டிஜிட்டலா ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? அவ்வளதான். இது ஒரு அத நம்ம ஸ்டோர் பண்றதுல நமக்கு என்ன நடக்கும்? பசங்க எந்த அளவுக்கு குரோத் ஆயிருக்காங்கன்னு நமக்கு புரியும். அடுத்தது பிலாசபிஸ் ஆஃப் எஜுகேஷன். பிலாசபிஸ் ஆஃப் எஜுகேஷன் நமக்கு இருக்குது. இந்த பிலாசபிஸ் எதுக்கு டீச்சருக்கு தெரியணும்னா, இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க ஒரு இது கரிக்குலம் செட் பண்ணும்போதோ, இல்ல லெசன் செட் பண்ணும்போது கரெக்ட்டா வந்து பசங்களுக்கு வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? சோ இதுல ஐடியலிசம் ஒண்ணு இருக்கு. ஐடியலிசம்ல வந்து மெயினா வந்து அதுல ஃபோக்கஸ் பண்றது ஐடியாஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். அதுலருந்து தான் நமக்கு ஒரு நாலேட்ஜ் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நாலேட்ஜ் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் இன்டெலக்சுவல் ரீசனிங். நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சு அந்த ரீசனிங் பண்றது நம்ம நாலேட்ஜ் வளர உதவும். சொல்றது ஐடியலிசம். இதோட மெயின் ப்ராப்போனன்ட் பிளாட்டோ, இமானுவேல் கான்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ரியலிசம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ரியலிசம்னாலே ரியலா இருக்கும். அது வந்து நம்ம பார்த்து பண்றது. அதுல ஒரு சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எம்பிரிக்கல் எவிடன்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து இதோட மெயின் ப்ராப்போனன்ட் அரிஸ்டாட்டில், தாமஸ் அக்வினாஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிராக்மேட்டிசம். பிராக்மேட்டிசம்னாலே ஹேண்ட்ஸ் ஆன் மாதிரி தான். நம்ம பண்றதெல்லாம். கையில பண்ணி கத்துக்கிறது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஷியல். இதோட மெயின் ப்ராப்போனன்ட் வந்து ஜான் டூவி. இது எதுக்கு உதவுனா, பசங்களே வந்து ஆக்டிவா கத்துக்கிறதுனால நெறைய ரீடெயின் பண்ண முடியும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கையில பண்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு ரீடெயின் பண்றது வசதியா இருக்கும். அடுத்தது எக்ஸிஸ்டென்ஷியலிசம்னா என்னன்னா, இதோட மெயின் ப்ராப்போனன்ட் சாரன் கிர்க்கார்ட். இவர் என்ன சொல்றாரு, பசங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் குடுக்கணும். அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் அங்க தெரியணும். எதனா ஒண்ணு நடக்கும்போது கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணணும். சின்னதா. இல்லையா? அந்த மாரி பண்ணும்போது பசங்களே யோசிக்கிறது வளரும். அவங்களோட செல்ஃப் டிஸ்கவரி வளரணும். பெர்சனல் குரோத் வளரும். ஓகே. அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் குடுக்கணும். டூ மேக் இண்டிவிஜுவல் சாய்ஸஸ்ன்னு சொல்றது எக்ஸிஸ்டென்ஷியலிசம். அப்புறம் நேச்சுரலிசம்னா என்னன்னா, நம்மள சுத்தி இருக்கிற விஷயத்தையும் கூட சேர்த்து கத்துக்கணும். ஓகேவா? அதுதான். இது மெயின் ப்ராப்போனன்ட் வந்து ரூசோ. இது ஜான் டூவி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜான் டூவி வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்ல வரும். நம்ம எதெல்லாம் கையில பார்த்து பண்றோம், ஹேண்ட்ஸ் ஆன் அதெல்லாம் ஜான் டூவி வந்து சொல்றது. அது பிராக்மேட்டிசம்லயும் வரும், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்லயும் வரும். அதே மாரி இந்த ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் இப்ப கேட்கறாங்க. ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன்ல இந்த பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸஸ்ல இருந்து கத்துக்கிறது. ஓகேவா? ப்ராக்ரஸ் ஆறது. பசங்க எப்படி ப்ராக்ரஸ் ஆகும்னா, தானே பசங்க பண்ணி கத்துக்கும்போது ப்ராக்ரஸ் ஆகும். ஓகே. அதே மாரி ரீகன்ஸ்ட்ரக்ஷனிசம்னா, நம்ம எஜுகேஷன் வந்து எத ப்ரமோட் பண்றதா இருக்கணும்னா, டெமோக்ராட்டிக் வேல்யூஸ ப்ரமோட் பண்றதா இருக்கணும். அதுதான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இத அப்படியே வச்சுக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு, இது ப்ராக்ரெசிவ் வியூ ஆஃப் எஜுகேஷன் டீச்சிங் பத்தி இங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யுஜிசி நெட் 2022ல. சோ இத அப்படியே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங்னு இருக்கு. இந்த லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் வந்து எட்கர் டேல் ஃபர்ஸ்ட் கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. இந்த லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங்னு இப்ப பசங்க வந்து எந்த லெவல்ஸ்ல சொல்லிக் கொடுக்கணும், அந்தந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி டீச்சர் ஒரு சொல்லிக் கொடுக்கணும். இல்லையா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு எந்த லெவல்ல சொல்லிக் கொடுத்தா புரியுமோ, அந்த மாதிரி டீச்சர் வந்து அவங்களோட லெசன் பிளான் செட் பண்ணணும். அது எப்படி இருக்கணும்னு சொல்றது தான் கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. அதுக்கு இந்த கோன் அவர் சொல்றாரு. இதுல என்ன சொல்றாரோ, பசங்க வந்து கண்ல பார்த்து படிக்கிறது, காதுல கேட்கும்போது, வெறும் கண்ல பார்த்தா 10% தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா 2மே சேர்ந்து பண்ணும்போது 20%. நம்ம ஒரு இமேஜ் பார்த்து பண்ணும்போது 30% வரைக்கும் ஞாபகம் இருக்கும். 50% வரைக்கும் எப்ப ஞாபகம் இருக்கும்னா, டெமான்ஸ்ட்ரேட் பார்க்க வரைக்கும். சோ இந்த 50% வரைக்கும் இது எப்பயும் மேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இந்த 50% வரைக்கும் பசங்க ஜஸ்ட் பாசிவா தான் பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கு ரீட்டெயின் பண்றது எவ்வளோ இருக்கும்? 50% தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பார்க்கறது 70% எப்ப ஞாபகம் இருக்கும்னா, பசங்களே வாட் தே சே அண்ட் ரைட். அவங்களே சொல்லி எழுத டிசைன் கொலாபரேட்டிவ். ஓகே. கொலாபரேஷன்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். 90% எப்ப ஞாபகம் இருக்கும்னா, பசங்களே பண்ணி பார்த்து கத்துக்கணும். டூ த ரியல் திங். பசங்களே அந்த பிரசன்டேஷன் பண்ணும்போதோ, டிசைன் பண்ணும்போதோ 90% ஞாபகம் இருக்கும். சோ இவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எவ்வளோ பண்றோமோ, அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே. அதே மாரி இந்த வேர்ட்ஸ் எல்லாமும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுட்டு. ஓகே. நெக்ஸ்ட் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி நமக்கு ஒண்ணு இருக்கு. ப்ளூம்ஸ் டாக்ஸானமி வந்து 2 இருக்கு. 1956ல பெஞ்சமின் ப்ளூம். இது ஓல்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ஓகே. இதுல அதே மாரி நமக்கு ஒரு 3 விஷயம் சொல்லியிருப்பாரு. காக்னிட்டிவ் டொமைன், அஃபெக்டிவ் டொமைன், அடுத்தது சைக்கோமோட்டர் டொமைன். ஓகே. காக்னிட்டிவ் டொமைன்னா இன்டெலக்சுவல் ஸ்கில்ஸ் பத்தி பேசுறது காக்னிட்டிவ். அஃபெக்டிவ்னா எமோஷன்ஸ் அண்ட் ஆட்டிட்யூட்ஸ்லாம் பேசுறது. அதுல அத மாரி வரும். எப்படி வந்து டீச்சர் வந்து அத வந்து பசங்களுக்கு கல்டிவேட் பண்ணணும். சைக்கோமோட்டர் டொமைன் பிசிக்கல் ஸ்கில்ஸ். ஓகேவா? சோ இதுல அங்க டிராயிங் இருக்கு. இத பார்த்துக்கோங்க. அதே மாரி இந்த வேர்ட்ஸ் கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டிஃபைன், லிஸ்ட், ரெகக்னைஸ். இந்த மாரி வேர்ட் இப்ப டீச்சர் யூஸ் பண்ணாங்கன்னா, அது நாலேட்ஜ் லெவல மட்டும் வளர்க்கும் பசங்களுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன், சம்மரைஸ் சொன்னா காம்ப்ரிஹென்ஷன் லெவல். ஏன்னா இந்த லெவல்ல கொஞ்சம் பசங்க புரிஞ்சிருக்கும். காம்ப்ரிஹென்ஷன்னாலே அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். அப்ளிகேஷன்னா யூஸ், டெமான்ஸ்ட்ரேட்ன்னு யூஸ் பண்ணுவாங்க. கம்பேர், கேட்டகரைஸ்னா அனாலிஸ் லெவல்.
கிரியேட் டிசைன் சிந்தசிஸ் லெவல், இவாலுவேஷன் கிரிட்டிக் அசஸ். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ரிவைஸ்டு வந்துச்சு. அது 2001ல லாரின் ஆண்டர்சன் பண்ணாரு. ஓகே, அலாங் வித் டேவிட் கிராத்வோலோட பண்ணது. அது இது. இங்க என்ன பண்ணாங்க, மேல இருக்கிறது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இங்க நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளையிங், அனலைசிங், இவாலுவேட்டிங், கிரியேட்டிங்னு மாத்திட்டாங்க. ஏன்னா நம்ம நிறைய ஹேண்ட்ஸ் ஆன்க்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால கிரியேட்டிங் போட்டிருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்கு. லிஸ்ட், டிஸ்கிரைப், இன்டர்பிரட், சம்மரைஸ், இம்ப்ளிமெண்ட், சால்வ். சம்டைம்ஸ் இந்த மாதிரி எதனா வேர்ட் கொடுத்து இது எந்த டொமைனோ எதோட சேர்றது கேட்பாங்க. மொத்தம் அதே மாதிரி 6 இருக்கும் நமக்கு. காக்னேட்டிவ் டொமைன்ல எத்தனை இருக்கு? 6 இருக்கும். ஓகேவா? அதுவும் தெரிஞ்சுக்கணும். எப்படி மாறுச்சுன்னு இங்க இருக்கு. இது வந்து ஓல்டு, இது வந்து ஓல்டு, இது வந்து நியூ. ஓகேவா? இது 1956ல வந்துச்சு, இது 2001ல வந்துச்சு. இங்க நாலேஜ் இருக்கு, இங்க ரிமெம்பரிங்னு மாறிடுச்சு. காம்ப்ரிஹென்ஷன், இங்க அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகேவா? அது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதுல தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, 2022ல வந்த கொஸ்டின் இது. 6 லெவல் இன் காக்னிட்டிவ் டொமைன் எதுல இருக்கோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமில இருக்கு. நெக்ஸ்ட் அஃபெக்டிவ் டொமைன். மெயினா அஃபெக்டிவ் டொமைன் டீல் பண்றதெல்லாம் ஆட்டிடியூடு, மோட்டிவேஷன், இமோஷனல் ரெஸ்பான்ஸ், அதெல்லாம் தான். இதுலயும் அதே மாதிரி நமக்கு லெவல்ஸ் இருக்கு. அது என்ன லெவல்னா இதுதான். ரிசீவிங், இதுவும் கீழ இருந்து தான் வரணும். இந்த இந்த டொமைன்ஸ் எல்லாம் கீழ இருந்து தான் வரணும். எட்கர் டேல் மட்டும் தான் நமக்கு மேல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ரிசீவ் பண்றது, பசங்க எப்படி அது ஒரு விஷயத்த வந்து, இது எல்லாமே எப்படின்னா இமோஷனல் லெவல்ல பசங்களை எப்படி நம்ம கொண்டு வர்றது, கத்துக்கிறது. ரிசீவ் பண்றது, அப்புறம் அதுக்கு பசங்க ரெஸ்பாண்ட் பண்றது, அப்புறம் அது விஷயத்த வேல்யூ பண்றாங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பசங்க ஆர்கனைஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை பண்றாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இது எல்லாமே கொஞ்சம் படிச்சு பார்த்தா புரியும். நெக்ஸ்ட் சைக்கோமோட்டர் டொமைன் ஒன்று இருக்கு. இது எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் ரிலேட்டட். ஓகேவா? பிசிக்கல் மூவ்மெண்ட், மோட்டர் ஸ்கில்ஸ், அந்த கோஆர்டினேஷன் பத்தினது. இட் எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இன் லேர்னிங். ஓகே, ஒரிஜினல் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி 1956ல ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து இஸ் எம்பசைஸ் த காக்னிட்டிவ் டொமைன். அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த சைக்கோமோட்டர் டொமைன்லாம். ஓகே, 1972ல டாக்டர் இஜே சிம்சன், நமக்கு மொத்தம் 2 பேர் இருக்கு. இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அந்த ஃப்ரேம் ஒர்க்கா பண்ணுவாங்க. அவர் கீழே நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒவ்வொருத்தவங்க பண்ணது இது. ஓகே, இது டாக்டர் இஜே சிம்சன் என்ன சொல்றாரு, ஒரு 7 சொல்றாரு. இது ஒண்ணுமே இல்ல. சைக்கோமோட்டர் டொமைன்னா பசங்க எப்படி ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் கையில பார்த்து ஒரு விஷயம் கத்துக்கிறாங்கல்ல, அது எப்படி கண்ண கத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். இத பெர்செப்ஷனா கத்துக்கிறது, அப்புறம் செட், அதுக்கப்புறம் கைடட் ரெஸ்பான்ஸ், அப்புறம் மெக்கானிசம், அதுக்கப்புறமா காம்ப்ளெக்ஸ் ஓவர்ட் ரெஸ்பான்ஸ், அடாப்டேஷன், ஒரிஜினேஷன். எப்படி கத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தானே பண்ணி பார்ப்பாங்க, கொஞ்சம் டீச்சர் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பண்றதுக்கு, அதுக்கப்புறம் தானே நிறைய தடவை பண்ணவும் நல்லா பண்ண வந்துரும். இதுதான் ஆக்சுவலா மெயினா இதுல இருக்கிறது. ஆர்ஜே டேவ்ன்றதும் நமக்கு இருக்கு சைக்கோமோட்டர் டொமைன். இது சொன்னது 1975ல. ஓகே, இது வந்து 5 தான். என்ன சொல்றாருன்னா, இமிட்டேட் பண்ணணும், அப்புறம் மேனிப்புலேஷன் பண்றாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இமிட்டேட் பண்றதுனா, யாரோ ஒருத்தவங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்றத அப்சர்வ் பண்ணி அத பண்ணி பார்க்குறாங்க. மேனிபுலேட் பண்றாங்க. அந்த ஸ்கில்ல பிராக்டிஸ் பண்றாங்க வித் சூப்பர்விஷன். அப்புறம் ப்ரிசிஷன்னா பெர்ஃபார்மிங் எ ஸ்கில் அக்யூரேட்லி அண்ட் வித்தவுட் சிக்னிஃபிகன்ட் எரர்ஸ். இப்போ கரெக்ட்டா பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் ஆர்டிகுலேஷன். அது கூடவே ரிலேட்டட் மல்டிபிள் ஸ்கில்ஸ் இப்ப கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெறைய தடவ பண்ண அதுல வந்து நல்லா கடகடன்னு பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. இது நேச்சுரலைசேஷன். இதுவும் கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இமிட்டேஷன், மேனிபுலேஷன், ப்ரிசிஷன், ஆர்டிகுலேஷன், நேச்சுரலைசேஷன். ஓகேவா? அடுத்தது நமக்கு இருக்கிறது ராபர்ட் கேக்னே. இது எல்லாமே எங்க படிக்கிறோம்? லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங்ல படிக்கிறோம். ஓகேவா? எப்படி பசங்களோட லெவல்ஸ் இருக்கு அந்த லேர்னிங்ல. ஓகேவா? இந்த ராபர்ட் கேக்னே அதே மாரி ஒரு நமக்கு 2 இருக்கு. 9 ஈவென்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், கண்டிஷன்ஸ் ஆஃப் லேர்னிங். 9 ஈவென்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்னா ஒண்ணுமே இல்ல. கிளாஸ்ல ஒரு கன்டென்ட் டீச்சர் நடத்தும்போது எப்படி நடத்துறாங்க? இந்த ஸ்டேஜஸ் வந்து டீச்சர் வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த மாரி ஒரு 9 ஈவென்ட்ஸ் இருக்கு. கண்டிஷன்ஸ் ஆஃப் லேர்னிங்ல வந்து எந்த லெவல் இருக்கு? பசங்க வந்து முதல்ல வந்து ஒரு சிக்னல் பார்த்து கத்துப்பாங்க. அந்த மாரி ஒரு லெவல்ஸ் இருக்கு. ஓகேவா? அது பார்ப்போம் இப்ப. 9 ஈவென்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்னா கெயின் அட்டென்ஷன். பசங்க கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் வாங்கணும் டீச்சர். அப்புறம் என்ன நடத்துறோம்னு சொல்லணும். இன்ஃபார்ம் லேர்னர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ், ஸ்டிமுலேட் ரீகால் ஆஃப் ப்ரையர் லேர்னிங். என்னலாம் முன்ன படிச்சிருக்கோம்னு காட்டணும். டீச்சர் வந்து அந்த கன்டென்ட்ட நடத்தணும். அப்புறம் லேர்னிங் கைடன்ஸ் குடுக்கணும். அப்புறம் பசங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் குடுக்கணும். ஓகே. அடுத்தது புரொவைட் ஃபீட்பேக். இப்ப பசங்க பண்ணத பார்த்துட்டு ஃபீட்பேக் குடுக்கணும். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ டீச்சர் அசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரிட்டென்ஷன், இன்னும் நெறைய ஹோம் ஒர்க்ஸ்லாம் குடுக்கணும். 9 ஸ்டெப்ஸ் டீச்சர் ஃபாலோ பண்ணும்போது பசங்க வந்து அந்த விஷயத்த நல்லா கத்துப்பாங்க. ஓகேவா? இந்த மாரியும் கேட்பாங்க. எது வந்து 9 ஈவென்ட்ஸ்ல இல்ல. ஓகேவா? இத ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இது என்னன்னு பாருங்க. அப்புறம் 8 லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்கு. இது எப்படி இருக்கும்? இந்த 8 லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங்ல நம்ம நடத்துறது எப்படி சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் போணும்னு சொல்றாங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் டீச்சர் என்ன பண்றாங்க, கேன் யூஸ் த மாடல் டு கைட் லெசன் பிளானிங்க ப்ராப்பரா அந்த பசங்களுக்கு ஏத்த மாரி செட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் அந்த லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங். ஃபர்ஸ்ட் பசங்க ஒரு சிக்னல் மூலியமா கத்துப்பாங்க. ஆக்ஷன் பண்றது. அப்புறம் ஒரு ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தேவைப்படும். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்னா யாரோ ஒருத்தவங்க உந்துதல்ல கத்துக்கிறது. பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ண கத்துக்கிறது. அப்புறம் செயின் பண்ணி கத்துக்கிறாங்க. நான் படிச்சது இன்னொன்னு ஏதோ ரிலேட்டடா ஒரு செயினிங் பண்ணி. அப்புறம் அதோட வெர்பலா ஒரு விஷயம் அசோசியேட் பண்ணி கத்துக்கிறாங்க. ஓகே. வெர்பலா ஒரு ஆக்ஷனோட அந்த வெர்ப் சேர்த்து. அப்புறம் இப்ப வந்து பிரிச்சு பார்க்க பசங்களுக்கு தெரிஞ்சிரும். அதான் மல்டிபிள் டிஸ்கிரிமினேஷன். அப்புறம் கான்செப்ட்ட கத்துக்கிறாங்க. அப்புறம் அதோட ரூல கத்துக்கிறாங்க. கடைசியா ப்ராப்ளம் சால்விங். எது வந்து ஹையர் லெவல் ஆஃப் லேர்னிங் கேக்னேதுலன்னு கேட்டா அது ப்ராப்ளம் சால்விங். ஓகேவா? நெக்ஸ்ட். இதுல அதே தான் இருக்கு. சிக்னல் லேர்னிங்னா என்ன? ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் லேர்னிங், அப்புறம் செயின் பண்ணி கத்துக்கிறது, வெர்பல் அசோசியேட் பண்றது, அப்புறம் டிஸ்கிரிமினேஷன்ல கத்துக்கிறது, அப்புறம் கான்செப்ட் லேர்னிங், அதுக்கப்புறம் ரூல் லேர்னிங், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங் ஹையர் லெவல் ஆஃப் லேர்னிங் பசங்களுக்கு. ஓகே. இது 3மே நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங்னா எட்கர் டேலோட கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் படிச்சிருக்கோம், ப்ளூம்ஸ் டாக்ஸானமி படிச்சிருக்கோம், ராபர்ட் கேக்னேவோட 9 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 8 லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் படிச்சிருக்கோம். எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நமக்கு இந்த டீச்சிங் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் இந்த அசஸ்மெண்ட். எப்படி வந்து பசங்கள இவ்வளவு படிச்சிருக்காங்கன்னு எப்படி டீச்சர் அசஸ் பண்றாங்க? அசஸ்மெண்ட் அதே மாதிரி எதுக்கு தேவைப்படுதுன்னா, டீச்சர் ப்ராப்பரா நடத்துறாங்களா? அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ராப்பரா இருக்கா? அதுக்கும் இந்த அசஸ்மெண்ட் தேவைப்படுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ங்கிறது மெயினா இது ஒரு ஆன் கோயிங் ப்ராசஸா நடக்கும். அன்னன்னைக்கு நடக்கிறது. பசங்க தப்பு பண்ணா உடனே டீச்சர் சொல்றது. அது எல்லாமே ஒரு ஆன் கோயிங் அதுதான் அங்க கீ டேர்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது மெயின் பர்ப்பஸ் டு மானிட்டர் ஸ்டூடெண்ட் லேர்னிங் அந்த மாதிரி ஆன் கோயிங் ஃபீட்பேக் இங்க கொடுப்பாங்க. எப்படிலாம் டீச்சர் பண்ணலாம்னா அது இதுதான். இந்த குவிஸ் பண்ணும்போது, கிளாஸ் டிஸ்கஷன், அப்சர்வேஷன் டியூரிங் இன் கிளாஸ் இதெல்லாம் பண்ணும்போது டீச்சருக்கு பசங்களோட வீக் ஏரியாஸ் உடனே புரியும். நெக்ஸ்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ங்கிறது ஜட்ஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். அப்படின்னா என்னன்னா, அந்த ஃபார்மேட்டிவ் வந்து நார்மலா ஆன்கோயிங்கா நடக்குது. நார்மல் ஒரு கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறோமா, அது வந்து ஃபார்மேட்டிவ். சம்மேட்டிவ் ஒரு ஆனுவல் எக்ஸாம், யூனிட் டெஸ்ட் அதெல்லாம் வந்து சம்மேட்டிவ். அதனால பசங்க ஓரளவு இந்த யூனிட் முடிச்சிருக்காங்க ஒரு டீச்சருக்கு தெரியும். ஓகே. இதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட், எண்ட் ஆஃப் டெர்ம் ப்ராஜெக்ட், இயர் எண்ட் ப்ராஜெக்ட் இது எல்லாமே வந்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட் எதுக்கு பண்றோம்னா, பசங்க எந்த இடத்துல வீக்கா இருக்காங்க. இதோட கீ டெர்ம் எதுனா ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ். அது தெரியறதுக்காக பண்றது டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட். ஓகே. அடுத்தது இப்சேட்டிவ் அசஸ்மெண்ட்னா என்னன்னா, அந்த குழந்தையோட குரோத்த தெரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும். நாளைக்கு அதே குழந்தைக்கு அதே டெஸ்ட் வைக்கணும். தென் கம்பேர் பண்ணி பார்க்கறது இப்சேட்டிவ் அசஸ்மெண்ட். ஓகேவா? ட்ராக் ஸ்டூடண்ட்ஸ் ப்ராக்ரஸ் கம்பேரிங் த கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வித் தேர் ஓன் ப்ரீவியஸ் ஒர்க். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்சேட்டிவ் அசஸ்மெண்ட் சேம் குழந்தைக்கு 2 தடவ பண்ணி பார்த்தா, அந்த குழந்தையோட செல்ஃப் குரோத் எப்படி இருக்குன்னு தெரியுது. இப்சேட்டிவ் அசஸ்மெண்ட். ஓகேவா? இதெல்லாம் எப்படி ஒரு டீச்சருக்கு இப்சேட்டிவ் லேர்னிங் ஜர்னல்ஸ் பசங்களே எழுதுறதுனால, ப்ராக்ரஸ் செக்லிஸ்ட், போர்ட்ஃபோலியோ, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஷீட், ப்ராக்ரஸ் சார்ட்ஸ். இது மூலியமா அந்த டீச்சர் அந்த குழந்தையோட குரோத் பத்தி டீச்சருக்கு தெரியும். நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் அசஸ்மெண்ட் ஒண்ணு இருக்கு. அது எதுக்கு பண்றோம்னா, அந்த குழந்தையோட அந்த கரண்ட் நாலேட்ஜ் என்ன? எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு? அத வச்சு அந்த குழந்தையோட குரூப் பிரிக்கிறது தான் பிளேஸ்மெண்ட் அசஸ்மெண்ட். ஒரு கரண்ட் நாலேட்ஜ் என்னன்னு தெரிஞ்சு, அதுக்கு ஏத்த மாரி குரூப் பிரிச்சு, அதுக்கப்புறம் டீச்சர் சொல்லிக் குடுப்பாங்க. இது பிளேஸ்மெண்ட் அசஸ்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது வந்து இது அதே மாதிரி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் குவிஸ் டியூரிங் டீச்சிங் த லெசன். ஓகே. எதெல்லாம் வந்து ஆன்கோயிங்கா நடக்குதோ அது ஃபார்மேட்டிவ். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் எப்பயுமே இந்த ஜட்ஜ் பண்ண உதவும். இல்லன்னா அட் த எண்ட் ஆஃப் அன் இன்ஸ்ட்ரக்ஷனல் பீரியட் எண்ட்ல வர்றது எல்லாமே சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஓகேவா? இத ப்ரையர் நாலேட்ஜ் செக் பண்ணுது. லேர்னிங் கேப். இந்த லேர்னிங் கேப்லாம் வந்துச்சுன்னா இந்த டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட். ஓகே. டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட் இந்த லேர்னிங் கேப் பசங்க வந்து எந்த இடத்துல வீக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? அதே மாரி இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மென்ட்ட வந்து நம்ம அசஸ்மென்ட் ஃபார் லேர்னிங்ன்னு கூட சொல்லுவோம். ஓகே. அடுத்தது சம்மேட்டிவ் அசஸ்மென்ட்ட அசஸ்மென்ட் ஆஃப் லேர்னிங் சொல்லுவோம். ஏன்னா எந்த அளவுக்கு கத்துருக்காங்க. அதே மாரி டயக்னாஸ்டிக்கும் அசஸ்மென்ட் ஃபார் லேர்னிங். அசஸ்மென்ட் ஃபார் லேர்னிங்னா திரும்பியும் பசங்களுக்கு அத வந்து சொல்லிக் குடுக்க போறோம். பிளேஸ்மென்ட் வந்து அசஸ்மென்ட் ஆஃப் லேர்னிங். கரண்ட் நாலேட்ஜ் எவ்வளோ இருக்கு? அதான் பிளேஸ்மென்ட். இப்சேட்டும் அசஸ்மென்ட் ஆஸ் லேர்னிங். ஏன்னா பசங்க ப்ராசஸ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதான் இப்சேட். அசஸ்மென்ட் ஆஸ் லேர்னிங். நெக்ஸ்ட் நார்ம் ரெஃபரன்ஸ் நமக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் ஒன். நார்ம் ரெஃபரன்ஸ்னா என்னன்னா, இப்போ இந்த யுஜிசி நெட் எக்ஸாம் எழுதுனா என்ன பண்றோம்? நம்ம கூட எழுதின எல்லாரோடையும் நம்ம மார்க் கம்பேர் பண்றோம்ல. அதுதான் நார்ம் ரெஃபரன்ஸ்ட். ஓகேவா? இந்த ஸ்டூடண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த குரூப் ஆஃப் பியர்ஸ் அவங்களோட கம்பேர் பண்றது நார்ம் ரெஃபரன்ஸ்ட்னு அர்த்தம். இது எதுக்கு உதவுதுன்னா, ரேங்க் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வருது. அதே மாரி நம்ம எங்க ரிலேட்டிவ் ஸ்டாண்டிங் வித்தின் எ குரூப் நம்ம ரேங்க் அங்க எங்க இருக்குன்னு நமக்கு தெரியறது நார்ம் ரெஃபரன்ஸ்ட்.
ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்டிங், இந்த ஜேஇஇ எக்ஸாம் அந்த மாரி எக்ஸாம்ஸ் எல்லாமே நார்ம் ரெஃபரன்ஸ்டு தான். ஓகேவா? நார்ம் ரெஃபரன்ஸ்டுனா நம்ம வந்து அந்த குரூப்ல எங்க இருக்கிறோம்? நம்ம ரேங்க் என்னன்றது தெரியுது. நம்ம நார்மோட நம்ம குரூப்போட கம்பேர் பண்றது நார்ம். ஓகேவா? இது ஜேஇ இது எல்லாமே. கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்னா சில ஒரு ப்ரீ டிஃபைன் கிரைட்டீரியாஸ் இருக்கும். அந்த கிரைட்டீரியாஸோட நம்ம வந்து கம்பேர் பண்றது. ஓகேவா? இது கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்ல நமக்கு தெரியும். என்னென்ன கிரைட்டீரியா நமக்கு தேவை. நம்ம எதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ ப்ரீ டிட்டர்மைன் அண்ட் கிளியர்லி டிஃபைன்டா இருக்கும் கிரைட்டீரியா. ஸோ இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2மே இதுல அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அதையும் பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் இதுல ஃபுல்லா டிஃபரன்ஸ். ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு டிஃபரன்ஸ். வேற ஒண்ணுமே இல்ல. நார்ம்னா நம்ம நார்ம் குரூப்போட பண்றது. ரேங்கிங் இருக்கும். கிரைட்டீரியன்ல கிரைட்டீரியா செட் பண்ணி பண்றது. ஓகேவா? இது ஒரு பிஒய்க்யூ. இதையும் பாருங்க. இது ஒரு பிஒய்க்யூ. இதையும் பாருங்க. நெக்ஸ்ட் இது ஒரு பிஒய்க்யூ. இதையும் பாருங்க. இது பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மென்ட். எப்படி அந்த பசங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெரியறது. ஓகேவா? பசங்களோட எபிலிட்டி என்ன? ஸ்டூடண்ட் இந்த அளவு எபிலிட்டி இருக்குன்னு எப்படி தெரியும்? பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மென்ட்னு ஒண்ணு புதுசா இருக்கு. ஓகே. அதுல தான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் மெட்டாகாக்னிஷன் ஒண்ணு இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த திங்க் பண்றோம்னா, அந்த திங்க் பண்றது சரியா, ரைட்டான்னு திங்க் பண்றது மெட்டாகாக்னிஷன். ஓகேவா? இதுல வந்து ஒரு 3 நாலேட்ஜ் இருக்கு. டிக்ளரேட்டிவ் நாலேட்ஜ், நோயிங் வாட் வி நோ. ஓகே. அந்த ஃபேக்ட், கான்செப்ட் எல்லாம். அதுதான் டிக்ளரேட்டிவ் நாலேட்ஜ். ப்ரொசீஜரல் நாலேட்ஜ் ஒண்ணு இருக்கு. நோயிங் ஹவ் டு டூ திங்ஸ். எப்படி அந்த விஷயம் பண்றதுன்னு யோசிக்கிறது ப்ரொசீஜரல் நாலேட்ஜ். அந்த ப்ரொசீஜர் நமக்கு தெரியும். கண்டிஷனல் நாலேட்ஜ்னா வென் அண்ட் வை டு அப்ளை சர்டைன் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும். கண்டிஷனல் நாலேட்ஜ். இத பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மெமரி நமக்கு ஒண்ணு இருக்கு. இந்த மெமரியில பத்தி கொஞ்சம் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வருது. சென்சரி இன்புட். நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம். அது சென்சரி மெமரிக்கு போகுது. அப்புறம் ஷார்ட் டெர்ம் மெமரிக்கு போகுது. அத நம்ம நெறைய யோசிக்கும்போது லாங் டெர்ம் மெமரிக்கு போகும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷார்ட் டெர்ம் அண்ட் லாங் டெர்ம் மெமரி. ஷார்ட் டெர்ம் மெமரினா கொஞ்சம் லாங் டெர்ம் நெறைய நேரம் இருக்கும். ஓகேவா? இது கொஞ்சம். அடுத்தது ஷார்ட் டெர்ம் மெமரி பத்தி இங்க இருக்கு. இத கொஞ்சம் அப்படியே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு மெயின் ஆனது இங்க லாங் டெர்ம் மெமரி தான். ஏன்னா லாங் டெர்ம் மெமரில தான் நமக்கு கொஞ்சம் டிவிஷன்ஸ் வரும். ஓகே. லாங் டெர்ம் மெமரி வந்து எப்படி பிரியுதுன்னா, எக்ஸ்பிளிசிட் மெமரி, இம்ப்ளிசிட் மெமரின்னு பிரியுது. எக்ஸ்பிளிசிட் மெமரினா ஒண்ணுமே இல்ல. ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னா கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும். பட் அது ஸ்டோர் ஆயிருக்கும் லாங் டெர்ம் மெமரியில். பட் யோசிச்சு சொல்லணும். அத டிக்ளரேட்டிவ் மெமரின்னு சொல்லுவோம். இந்த நான் டிக்ளரேட்டிவ் மெமரி, இம்ப்ளிசிட் மெமரினா நம்ம யோசிக்கவே வேணாம். சட்டுன்னு ஒரு விஷயம் டக்குன்னு வரும்ல நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி. அதெல்லாம் இம்ப்ளிசிட் மெமரி. ஓகேவா? அதுதான் இதோட டிவிஷன். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது பார்த்துக்கோங்க. லாங் டெர்ம் மெமரி எப்படி பிரியுது? எக்ஸ்பிளிசிட் மெமரி, இம்ப்ளிசிட் மெமரி பிரியுது. இந்த எக்ஸ்பிளிசிட் மெமரி எப்படி பிரியுதுன்னா, எபிசோடிக் மெமரி அப்படின்னா என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயம் எபிசோடிக் இது எக்ஸ்பிளிசிட் மெமரினாலே நம்ம யோசிச்சு ஞாபகம் வர்றது எக்ஸ்பிளிசிட் மெமரி. எபிசோட்ஸா ஞாபகம் இருக்கும். நம்ம நம்ம லைஃப்ல நடந்த ஒரு ஈவென்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸோ, ஓகேவா? காலேஜ்ல ஒரு கான்வகேஷன் பண்ணியிருக்கோம்னா, அதெல்லாம் ஒரு ஞாபகம் இருக்கும். ஏதோ ஒரு பர்த்டே ஒண்ணு போயிட்டு வந்திருக்கும். அது நல்ல மெமரியில இருக்குன்னா, அது இருக்கும். அது எபிசோட். சிமான்டிக்னா சில கான்செப்ட், ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது சிமான்டிக் மெமரி. அவ்வளவுதான். இம்ப்ளிசிட் மெமரிங்கிறது என்னன்னா, நான் டிக்ளரேட்டிவ் மெமரி. அத நம்ம யோசிக்கவே வேணாம். சட்டுன்னு நமக்கு ஞாபகம் வர்றது. ப்ரொசீஜரல் மெமரி. சில விஷயம் நம்ம கத்திருப்போம். சைக்கிள் ஓட்ட கத்துருக்கோம்னா, ஒரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி சைக்கிள் ஓட்டும்போது ஞாபகம் வருதுல்ல, அதெல்லாம் ப்ரொசீஜரல் மெமரி. பிரிம்மிங் மெமரினா ஒரு ஸ்டிமுலஸ் எக்ஸ்போஷர் அஃபெக்ட். நம்ம சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயம் நம்மள பயமுறுத்தி இருக்குன்னா, அதே விஷயம் திரும்பியும் நம்ம பார்க்கும்போது பயப்படுறோம்ல. அது எல்லாமே ஏதோ ஒரு ஸ்டிமுலஸ் நமக்கு வந்து நமக்கே தெரியாம ஒரு பயத்தையோ, ஒரு சந்தோஷத்தையோ உண்டு பண்ணியிருக்கோம். அதுதான் பிரிம்மிங். சந்தோஷம் கூட இருக்கலாம். இமோஷனல் கண்டிஷனிங் அதே மாரி தான். பிரிம்மிங்கும் எமோஷனல் கண்டிஷனும் அது எமோஷனலா ஏதோ ஒண்ணு நம்மள அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அது நமக்கே தெரியாம திரும்பியும் அது நம்ம லைஃப்ல வரும்போது நம்ம பயப்படுறோம். அவ்வளவு. ஓகே. இது எல்லாமே இங்க இருக்குது. எபிசோடிக், சிமான்டிக்ன்னு பிரியுது. அடுத்தது எபிசோடிக் மெமரினா என்னன்னா, பெர்சனல் ஈவென்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சிமான்டிக் மெமரினா ஒரு ஜெனரல் நாலேட்ஜ் அண்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கும். இம்ப்ளிசிட் மெமரி 3ஆ பிரியுது. ப்ரொசீஜரல், பிரிம்மிங், எமோஷனல் கண்டிஷனிங் பிரியுது. அதுக்கப்புறம் ப்ரொசீஜரல் மெமரினா நம்ம பாடி மூவ்மெண்ட்ஸ் இதுல கண்டிப்பா இருக்கும். ஏதோ ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கும். இப்ப சமைக்கிறதே இருக்கட்டும். ஏதோ ஒரு விஷயம் பண்றோம். அப்புறம் அது ஒரு 5, 6 வருஷம் கழிச்சு பண்ணும்போதும் நம்ம ஞாபகமா பண்ணுவோம். அந்த பாடி மூவ்மெண்ட்ல பண்ற எல்லாமே ப்ரொசீஜரல் மெமரி தான். பிரிம்மிங்னா அதே மாரி ஏதோ ஒரு ஸ்டிமுலஸ் நமக்கு வந்திருக்கு. அது நம்மள எஃபெக்ட் பண்ணுது. எமோஷனல் கண்டிஷனிங் அதேதான். ஓகேவா? சோ இத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யுஜிசி நெட் 2023ல கேட்ட கொஸ்டின். எக்ஸ்பிளிசிட் லாங் டெர்ம் மெமரி பத்தி. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங் டெர்ம், ஷார்ட் டெர்ம் மெமரி. சோ திரும்பியும் யுஜிசி நெட் 2023ல இந்த கொஸ்டின் இது. டைப்ஸ், சப் டைப்ஸ் ஆஃப் லாங் டெர்ம் மெமரி இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது தியரீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு நமக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பியாஜேவோட காக்னிட்டிவ் டெவலப்மென்ட் தியரி. எப்படி பசங்களுக்கு வந்து அந்த டெவலப்மென்ட் ஸ்டேஜஸ் தானே நடக்குது. அந்த வயசு ஏற ஏற அந்த ஸ்டேஜ் பசங்களுக்கு நடக்கும். இத சொன்னது ஜீன் பியாஜே. இவர் வந்து ஒரு ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட். ஓகேவா?
அதே மாரி ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கு. சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்பரேஷனல் இது 2 to 7 இயர்ஸ்ல நடக்கும். இந்த கீ டெர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், ஈகோ சென்ட்ரிசம். ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு படிங்க. ஓகேவா? அடுத்தது கான்கிரீட் ஆப்பரேஷனல் ஸ்டேஜ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது 7 to 11 இயர்ஸ் நடக்கும். அதோட கீ டெர்ம் கன்சர்வேஷன், கிளாசிஃபிகேஷன். ஒண்ணுமே இல்ல. இந்த 7 to 11 இயர்ஸ்க்கு அந்த குழந்தை வந்து லாஜிக்கலா திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேவா? அதோட கன்சர்வ் பண்றது தெரியும். கிளாசிஃபிகேஷன் பண்ண தெரியும். ஃபார்மல் ஆப்பரேஷன் 12 இயர்ஸ் அண்ட் அபவ். அப்ப கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்ட் டு லாஜிக்கல் திங்கிங் வளர ஆரம்பிக்கும் பசங்களுக்கு. அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் லாஜிக்கல் திங்கிங். ஓகேவா? இப்போ இந்த மாரிலாம் திங்க் பண்றதுக்கு அந்த குழந்தைக்கு கேப்பபிலிட்டி வளர்ந்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இந்த டெர்ம்ஸ் எல்லாம் இந்த பியாஜே யூஸ் பண்ணிக்க. ஸ்கீமாங்கிறதுனா ஒரு ஒரு விஷயம் பார்க்கறது நம்ம ஒரு சங்க்ஸா நம்ம மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிக்கும். அதாவது பிளாக்ஸா. அசிமிலேஷன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது. தெரிஞ்சதோட அதோட சேர்த்து ஸ்டோர். அகாமடேட்னா ஒண்ணு புதுசா கத்துக்கிறத நம்ம அகாமடேட் பண்ணிக்கிறது. ஈக்விலிபிரேஷன்னா ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? எல்லாமே சேர்ந்து. புதுசாவும் கத்துக்கிறோம். தெரிஞ்சதே ஒரு ரிலேட்டடாவும் கத்துக்கிறோம்ல. அதெல்லாம் தான் பியாஜே சொல்றாரு. ஓகேவா? இதெல்லாம் பியாஜே இண்டிவிஜுவல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி. இதையும் அப்படியே இது ஒண்ணுமே இல்ல. இதுவும் அதே மாரி தான். குழந்தைங்க எப்படி வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்து கத்துக்குது. நாலேட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நடக்குது. ஓகே. இந்த மாரியும் கேட்பாங்க. அந்த ஸ்டேஜஸ் 4 ஸ்டேஜஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது விகாட்ஸ்கியோட சோசியோ கல்ச்சுரல் தியரி, இல்லன்னா சோசியல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரியும் இம்பார்ட்டன்ட். இவர் என்ன சொல்றாரு? பசங்க வந்து ஒரு சோசியல் இன்டராக்ஷன்ஸ்லயே கத்துக்கிறாங்க. இது சொல்றாரு. ஓகே. இந்த சோசியல் இன்டராக்ஷன் வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாரி இந்த ஜோன் ஆஃப் ப்ராக்ஸிமல் டெவலப்மென்ட் இந்த வேர்ட் வந்து விகாட்ஸ்கில ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜோன் ஆஃப் ப்ராக்ஸிமல் டெவலப்மென்ட் ஏன்னா பசங்க வந்து முதல்ல இவ்வளவுதான் தெரியும். கரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கேன் வொர்க் அன்அசிஸ்டட். ஓகே. பசங்க வந்து அதுக்கப்புறம் ஜோன் ஆஃப் ப்ராக்ஸிமல் லேர்ன் த்ரூ ஸ்கேஃபோல்டிங் அப்படின்னா என்னன்னா யாரோ ஒருத்தவங்களோட உதவினால அந்த விஷயம் தெரிஞ்சவங்க. ஓகே. மோஸ்ட் நாலேஜபிள் பர்சன் சொல்லுவோம் அத. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது. அத கத்து முடிச்ச உடனே பசங்க வந்து என்ன பண்றாங்க? இப்ப தெரியுது அது. அதோட இதுதான் வந்து ஜோன் ஆஃப் ப்ராக்ஸிமல் டெவலப்மென்ட். ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்ப யாரோட உதவினால அத கத்துக்கிறது. அப்புறம் அவங்க கத்துக்கிட்டது. அவ்வளவுதான். அதே வந்து ஸ்கேஃபோல்டிங்னா என்னன்னா, இதேதான். பசங்க வந்து ஒரு விஷயம் வந்து தெரியாதப்ப டீச்சர் ஹெல்ப் பண்ணணும். ஓரளவு பசங்க ஆரம்பிச்ச உடனே அவங்களையே பண்ண விட்டுடணும். அதுதான் ஸ்கேஃபோல்டிங். ஓகேவா? அதே மாரி இவரு சொல்றதுல இந்த கல்ச்சுரல் டூல்ஸ் நம்மள சுத்தி அந்த கல்ச்சர்னா என்னன்னா, லாங்குவேஜ், சிம்பிள் அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் இதெல்லாமும் முக்கியம். ஓகே. பசங்க வளர்றதுக்கு. அதே மாரி பிரைவேட் ஸ்பீச் குழந்தைங்க தானே திங்க் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்றாரு. பிரைவேட் ஸ்பீச், இன்னர் ஸ்பீச். அடுத்தது யுஜிசி நெட் 2022 கொஸ்டின் இது. இதனால பார்த்துக்கோங்க. அடுத்தது சோசியல் காக்னிட்டிவ் தியரின்னு ஒண்ணு இருக்கு. ஆல்பர்ட் பந்துராவோட தியரி. இவரும் என்ன சொல்றாரு? எப்படி அந்த சோசியல் பசங்க எப்படி ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ணி கத்துக்கிறாங்க. இவர் சொல்றது அதான். பசங்க நல்ல விஷயத்த பார்க்கும்போது நல்லதெல்லாம் கத்துக்கிறாங்க. அப்சர்வேஷனல் லேர்னிங் தான் இவரோட மெயினானது இங்க. ஓகேவா? பசங்க வந்து சின்ன பசங்க வந்து அடல்ட்ஸ் எல்லாமும் பார்க்குறாங்க. அவங்க நல்லா ரியாக்ட் பண்ணாங்கன்னா, இவங்களும் அந்த மாரி இருக்காங்க. ஓகே. இது. நெக்ஸ்ட் இந்த மாரி யுஜிசி நெட் 2023ல கேட்ட கொஸ்டின் அது. அப்புறம் மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இவரு இதுல வந்து இந்த மாரி ஒரு நீட்ஸ் சொல்றாரு. ஓகே. இந்த நீட்ஸ் எல்லாம் பூர்த்தியானது இது டவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பிசியாலஜிக்கல் நீட்ஸ், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, லவ் அண்ட் பிலாங்கிங், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதெல்லாம் வந்து ஒரு நமக்கு ஒரு இந்த நீட்ஸ் தியரின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நீட்ஸ் எல்லாம் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாதான் கடைசியா அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நம்மள நம்மளே புதுசா புரியறது வரும். அதுக்கு இதெல்லாம் தேவை. ஸோ இந்த நேம் கண்டிப்பா தேவை. புரிஞ்சுக்கணும். பிசியாலஜிக்கல் நீட்ஸ், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, லவ் அண்ட் பிலாங்கிங், செல்ஃப் எஸ்டீம் இதெல்லாம் பூர்த்தியானதான் நமக்கு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் கோல்பர்க் மாரல் டெவலப்மென்ட் தியரில என்ன சொல்றாருன்னா, எப்படி பசங்களுக்கு அந்த ஸ்டேஜஸ் வளர வளர அந்த மாரல் திங்கிங் வளருது. அதுதான் மாரல் ஸ்டேஜஸ். ஓகேவா? இதுல அவர் சொல்றது ப்ரீ கன்வென்ஷனல் 3ஆ பிரிக்கிறாரு. ப்ரீ கன்வென்ஷனல் லெவல்னா சில்ட்ரன். இதுல ஒரு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 2 இருக்கு. அந்தந்த ஏஜ் குரூப் இது. ஓகேவா? இது வளரும்போது பசங்க வந்து எப்படி வந்து இருக்குது, அந்த மாரல் டெசிஷன்ஸ் எப்படி மாறுது, அந்தந்த ஏஜ்க்கு ஏத்த மாரி அதுதான். நெக்ஸ்ட் கன்வென்ஷனல்னா அடாலசன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்ல ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஓகேவா? இதுல பசங்க எப்படி இருக்காங்க? அந்த ஏஜஸ் 10 to 16, 16 அண்ட் அப்ல அந்த மாரல் டெவலப்மென்ட் எப்படி நடக்குது? இது ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுட்டு இது கூட படிச்சுக்கோங்க போதும். ஓகே. ஒபேயிங் லாஸ் இந்த மாரி இந்த கீ டெர்ம்ஸ்ல படிச்சா கூட போதும். ஒரு ஸ்டேஜ் 5, ஸ்டேஜ் 6ங்கிறது இந்த 3ல மொத்தம் எத்தன ஸ்டேஜஸா பிரியுதுன்னா 3 ஸ்டேஜஸா பிரியுது. அந்த 3யா பிரியும். 3 லெவல்ஸா பிரியும். அதுல ஒவ்வொரு லெவல்ல 2, 2 ஸ்டேஜஸ் இருக்கும். இது என்ன ஆக்சுவலா சொல்றாருன்னா, எப்படி அந்த வளர வளர அந்த மாரல் டெவலப்மென்ட் நமக்கு வளருது. இது சோசியல் கான்ட்ராக்ட் அடல்ட்ஹுட். ஸ்டேஜ் 6ங்கிறது யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ். ஓகேவா? அடுத்தது நம்ம இது பார்த்துட்டோம். மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் இதுல தனித்தனியா இருக்கு இதுல. வேற ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? இதுல கொஞ்சம் தனித்தனியா. அதுல என்ன சொல்ல வராங்கன்னு இருக்கு. அத படிக்கும்போதே உங்களுக்கு புரியும்.
ஓகே. அதே மாதிரி இப்ப மாஸ்லோ 1917ல ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னும் 2 ஆட் பண்ணியிருக்கிறாங்க இதுல. இதுல வந்து ஏஸ்தட்டிக் நீட்ஸ், அதுக்கப்புறம் குரோத் நீட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இது 2 நமக்கு ஆட் பண்ணியிருக்கிறது. ஓகே. ஏஸ்தட்டிக் நீட்ஸ்னா அப்ரிசியேஷன் ஆஃப் பியூட்டி அண்ட் பேலன்ஸ் முக்கியம். அப்புறம் டிரான்செண்டன்ஸ் நீட்ஸ்ன்னு சொல்றோம். அதுதான் இந்த இடத்துல டிரான்செண்டன்ட் நீட்ஸ்ன்னு சொல்றோம். அது என்னன்னா ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் அது. ஓகே. 3 ஆட் பண்ணியிருக்காங்க. aesthetic needs, growth needs, transcendence needs. இது 1970 மாஸ்லோல நமக்கு ஃபர்ஸ்ட் இங்க வரைக்கும் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 3 ஆட் பண்ணது இது புதுசா வந்தது. ஓகேவா? இது கொஞ்சம் டிரான்செண்டன்ஸ்னா ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் கடைசியா வர்றது. அப்புறம் பிஹேவியரிசம் தியரிஸ்ன்னு இருக்கு. த ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம் ஜான் பி வாட்சன். ஓகேவா? அது கொஞ்சம் இதுல பாவ்லோ கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி எப்படி வந்து பசங்க இதுக்கு மெயின் வந்து இந்த அசோசியேஷன் வேர்டு 2 விஷயம் ரிலேட் ஆகி அது மூலியமா ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் நடக்கிறது. இந்த ஸ்கின்னர் ஆப்ரண்ட் கண்டிஷனிங்ல அதே மாதிரி தான் இதுவும் பிஹேவியரிசம் தியரியில தான் சேரும். இதுல கொஞ்சம் ரிவார்ட் பனிஷ்மெண்ட் வந்து எப்படி வந்து இந்த பிஹேவியரல் சேஞ்சஸ்க்கு உதவுது. டாண்டெக் ட்ரையல் அண்ட் எரர்ல இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் எஃபெக்ட். எப்படி ரெடியா இருக்கிறது முக்கியம். அந்த எக்ஸசைஸ் நம்ம பண்றது ப்ராசஸ், எஃபெக்ட்னு அந்த முடிவு. ட்ரையல் அண்ட் எரர் ஒரு விஷயம் வந்து பண்ண பண்ண கத்துக்கிறது. இதுல இந்த லேர்னிங் கர்வ்னு ஒரு வேர்ட் சொல்வார். அந்த ப்ராக்ரஸ் வந்து எப்படி இருக்கும், அந்த கர்வ்ல வந்து மேல போற மாதிரி இருக்கும். அதுதான் கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டீச்சிங் ஒன்று இருக்கு. எப்பெல்லாம் டீச்சிங் எஃபெக்டிவா இருக்கும், இதெல்லாம் ஒரு டீச்சர் ப்ராப்பர் கோல் செட் பண்ணணும், பசங்க எங்கேஜா இருக்கணும், டைவர்ஸ் லேர்னிங் ஸ்டைல் புரிஞ்சு பண்ணிக்கணும், கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கணும், ஒரு குட் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் டீச்சருக்கு. ஸோ இதையும் கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுட்டு படிச்சு பாருங்க. இது யூஜிசி நெட் 2008-19ல கூட கொஸ்டின் இது. ஓகேவா? இதையும் பாருங்க. எப்ப வந்து டீச்சிங் எஃபெக்டிவா இருக்கும், இதெல்லாம் ஓரளவு நம்ம படிச்சா எழுதிடலாம். எதெல்லாம் வந்து டீச்சிங் வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு இருக்குது. இப்போ டீச்சரோட சப்ஜெக்ட் நாலேஜ் அஃபெக்ட் பண்ணுது, டீச்சிங் ஸ்கில்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில், ஆட்டிடியூட் அண்ட் மோட்டிவேஷன்லாம் டீச்சர் ரிலேட்டடா ஒரு டீச்சிங் அஃபெக்ட் பண்றது. ஸ்டூடெண்ட்டுக்கு எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னா ப்ரையர் நாலேஜ் இல்லாம இருக்குது, இன்ட்ரெஸ்ட் அண்ட் மோட்டிவேஷன், அந்த லேர்னிங் ஸ்டைல் ப்ராப்பரா இல்லாம இருக்கிறது. என்வாயன்மெண்ட்டை எதெல்லாம் அஃபெக்ட் பண்ண, கிளாஸ் ரூம் என்வாயன்மெண்ட், ரிசோர்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்கூல் கல்ச்சர் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது. கரிக்குலம்ல கரிக்குலம் டிசைன் ப்ராப்பரா இல்லாம இருக்கிறது, அப்புறம் எஜுகேஷனல் பாலிசிஸ் ப்ராப்பரா இல்லாம இருக்கிறது, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் யார் வந்து குட் டீச்சர்னு சொல்றோம்னா, நாலேஜபிளா, பேஷண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், கிளியர் கம்யூனிகேஷன் அவங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் வந்து இருந்தாதான் அவங்க வந்து குட் டீச்சர்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி டீச்சர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் புரிஞ்சு டீச்சர் வந்து இருக்கணும். டீச்சர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் குறிக்கணும். அப்புறம் என்கரேஜிங் இருக்கணும். டீச்சர் வந்து ஆர்கனைஸ்டா இருக்கணும். ஓகே, இதெல்லாமும் முக்கியம். எம்பாத்தட்டிக்கா இருக்கணும். டீச்சர் எம்பத்தி ரொம்ப முக்கியம் டீச்சருக்கு. ஓகே, பசங்களோட அந்த அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு விஷயம் யோசிக்கணும். அப்புறம் ஃபேர் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் இருக்கணும். அப்புறம் லைஃப் லாங் லேர்னரா டீச்சர் இருக்கணும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் சிட்டுவேட்டட் லேர்னிங்னா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த லேர்னிங் பண்றதுல சிட்டுவேட்டட் லேர்னிங் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அசிஸ்டட் லேர்னிங்னு ஒரு வார்த்தை சொல்றோம். அசிஸ்டட்னா அந்த மத்தவங்க அசிஸ்டட் ஸ்கேஃபோல்டிங் மாதிரி தான் இது நமக்கு. அசிஸ்டட் லேர்னிங். ஓகே, அசிஸ்டட் லேர்னிங் மத்தவங்க நம்மள எப்படி அசிஸ்ட் பண்ணி நம்ம கத்துக்கிறோம், அதெல்லாம் அசிஸ்டட் லேர்னிங். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்து என்ன இருக்கு நமக்கு, இது யூஜிசி நெட் 2023ல கேட்ட கொஸ்டின். சிட்டுவேட்டட் லேர்னிங், அசிஸ்டட் லேர்னிங் பத்தி. அப்புறம் ஸ்பெசிபிக் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் நமக்கு இருக்கு. இண்டக்டிவ் மெத்தட், டிடக்டிவ் மெத்தட்னு இருக்கு. இண்டக்டிவ் மெத்தட், இண்டக்டிவ் மெத்தட், டிடக்டிவ். இது வந்து ஸ்பெசிபிக்ல இருந்து ஜெனரலுக்கு போனா அது இண்டக்டிவ். டிடக்டிவ்னா ஜெனரல்ல இருந்து ஸ்பெசிபிக் போகும். ஓகேவா? அந்த மாதிரி டீச்சர் வந்து மெத்தட் கொண்டு போறது இண்டக்டிவ், டிடக்டிவ். அப்புறம் கோஆபரேட்டிவ் லேர்னிங்னா பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து படிக்கிறது. ஓகே, அந்த மாதிரி ஒரு கோஆபரேட்டிவ் லேர்னிங் கொண்டு வரது இப்போ முக்கியம். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்ல ரொம்ப முக்கியம் சொல்றாங்க. அடுத்தது கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் லேர்னிங் என்ன, பாசிட்டிவ் இன்டர்டிபெண்டன்ஸ் இருக்கணும், இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டி, பசங்க எல்லாருமே அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அடுத்தது ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கணும், அப்புறம் சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்கணும், குரூப் ப்ராசஸிங் இருக்கணும். அதுதான் அவங்க சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ டீச்சிங்னா இது வந்து ஒரு டீச்சர் ட்ரைனிங்ல நடக்கிற விஷயம். அது ஒரு ஆர்டிபிஷியல் செட்டப், ஒரு 4-5 டீச்சர் இருப்பாங்க, அவங்க பியர் டீச்சர்ஸ் அவங்களுக்கு முன்னாடி நடத்தி காட்டுறது. இது சொன்னது ட்வைட் ஆலன் ஆஃப் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி 1963ல இவர் சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? இது டீச்சர் ட்ரைனிங் அங்க பண்றது. இது 5 to 10 மினிட்ஸ் இது வந்து நடத்துவாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கிறவங்க வந்து இவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. திரும்பி அந்த மைக்ரோ டீச்சிங்கோட ஸ்டெப் என்னன்னா பிளானிங், டீச்சிங், ஃபீட்பேக், ரீபிளானிங், ரீடீச்சிங், இவாலுவேஷன். ஓகேவா? இதுவும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது லேர்னர் ஸ்டைல்ஸ் நமக்கு இருக்குது. இதெல்லாம் அந்த லேர்னர் ஸ்டைல்ஸ். ஒவ்வொரு லேர்னர் ஒவ்வொரு ஸ்டைல்ல இருப்பாங்க.
அதே ஆடிட்டரி லேர்னர்னா காதுல பார்த்தே கத்துப்பாங்க. விஷுவல் லேர்னர்னா பார்த்து கத்துக்கிறது. கினஸ்தெடிக் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி கத்துக்கிறது. ஆக்டிவ் லேர்னர்ஸ் நெறைய ஹேண்ட்ஸ் ஆன் இவங்களும். கினஸ்தெடிக்னா நெறைய பிசிக்கல் மூவ்மெண்ட் ஹேண்ட்ஸ் ஆன். இதுவும் ஹேண்ட்ஸ் ஆன் தான் கொஞ்சம். ஓகேவா? பிரிஃபரிங் டு டூ. ஆக்டிவ் லேர்னர்ஸ் நெறைய ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும். பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ், எங்கேஜிங் டைரக்ட்லி வித் த மெட்டீரியல். இவங்க ஆக்டிவ் லேர்னர். சீக்வென்ஷியல் லேர்னிங்னா கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் கத்துக்கணும் விரும்புவாங்க. சர்ஃபேஸ் லேர்னர்ஸ்னா மெமரைஸ் பண்றது. புரிஞ்சுக்காமயே அப்படியே மெமரைஸ் பண்ணி கத்துக்கிறது. அவ்வளவுதான். இம்பல்சிவ் லேர்னர்ஸ் இதுவும் அதே தான். ஃபோக்கஸ் ஆன் மெமரைசர், கம்ப்ளீட்டிங் டாஸ்க் வித் மினிமல் அண்டர்ஸ்டாண்ட் சர்ஃபேஸ் லேர்னர். இம்பல்சிவ் லேர்னர் டக்குன்னு வந்து ஒரு முடிவுக்கு வந்தது இம்பல்சிவ் லேர்னர். டீப் லேர்னர் தான் டீப்பா படிப்பாங்க எல்லாத்தையும். ரிஃப்ளெக்டிவ் லேர்னர்ஸ் நான் படிச்சத வந்து யோசிச்சு கரெக்ட்டா அத மாரி ரிஃப்ளெக்ட் பண்ணி படிக்கிறோம். குளோபல் லேர்னர்ஸ் எதையுமே ஒரு பிக் பிக்சரா யோசிச்சு படிப்பாங்க. டீச்சிங் ஸ்டைல்ஸ் இருக்கு நமக்கு. ஒரு டீச்சர் எப்படிலாம் இருக்கணும்? எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஃபார்மல் அத்தாரிட்டி, பெர்சனல் மாடல், ஃபெசிலிட்டேட்டர், டெலிகேட்டர். டெலிகேட்டர்ன்ற வேர்ட் என்னன்னா, டீச்சர் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு பசங்களுக்கே ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி குடுக்குறதெல்லாம் டெலிகேட்டர் ஸ்டைல். ஓகே. அது ஸ்டைல்ஸ் அதெல்லாம். நெக்ஸ்ட் டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம்னா என்னன்னா, என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்றோம்? டீச்சிங் வந்து என்ஹான்ஸ் பண்ண அதெல்லாம். கரிக்குலம் மெட்டீரியல், டெக்னாலஜி, கிளாஸ் ரூம் எய்ட்ஸ், அசஸ்மென்ட் டூல்ஸ், ப்ரொஃபஷனல் டெவலப்மென்ட். அதே மாரி ரூப்ரிக்ன்ற வேர்ட் அடிக்கடி யூஸ் பண்றாங்க. ரூப்ரிக்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு ஸ்கோரிங் கைடுன்னு சொல்லுவோம். இப்ப நான் ஒரு எஸ்ஏவ ஒரு ரூப்ரிக்ல நான் ஒரு அனலைஸ் பண்றேன்னா, அந்த எஸ்ஏல இருக்கிற ஒரு 2, 3 பார்ட்ட வந்து பிரிச்சுப்பேன். எஸ்ஏல வந்து நல்ல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அத வந்து நீட்டா ஒரு பிரசன்ட் பண்றாங்க. அதுக்கு மார்க் போடுவாங்க தனித்தனியா டீச்சர். அவ்வளவுதான். அதுதான் ரூப்ரிக். ரூப்ரிக்ன்றது ஒரு ஸ்கோரிங் கைடு. ஓகே. இந்த மாரி இருக்கும் ரூப்ரிக்ஸ். ஓகேவா? இது அதுக்கு இவ்ளோ வெயிட்டேஜ் குடுத்துருவாங்க. அதுக்கு ஏத்தா மாரி பசங்க எப்படி பண்ணாங்களோ டீச்சர் மார்க் அலாட் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இருக்கிறது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் டீச்சிங். இது உங்களுக்கு தெரியும். ஆன்லைன்னா ஆன்லைன்ல பண்றது. ஆஃப்லைன்ல நார்மல் ட்ரெடிஷனல் கிளாஸ் ரூம் மெத்தட் எல்லாம் ஆஃப்லைன் தான். லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கு. டிஸ்லெக்ஸியா, டிஸ்கால்குலியா, டிஸ்கிராஃபியா. இது டிஸ்லெக்ஸியானா ஒரு ரீடிங் டிஸார்டர். டிஸ்கால்குலியானா ஒரு மேத்தமேட்டிக்ஸ். அந்த மாரி கால்குலேஷன் வரலன்னா அது. கிராஃபியானா ஹேண்ட் ரைட்டிங் அந்த மாரி ஒரு ப்ராசஸ் பண்ண முடியாது பசங்களால. ஆடிட்டரினா காதுல ப்ராப்ளம் இருக்கு. டிஃபிகல்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் சவுண்ட்ஸ்ல ப்ராப்ளம். விஷுவல்னா கண். கண்ல பார்க்கிறது. அந்த விஷயம் பார்த்தாலும் அது கரெக்ட்டா அது பிரெயின்க்கு போய் இன்டர்பிரெட் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் நமக்கு இருக்குது எல்எம்எஸ் அண்ட் மூக். எல்எம்எஸ்னா லேர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்னு அர்த்தம். இது எப்படின்னா நம்ம ஒரு ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ் பண்றோம்னா, அது கரெக்ட்டா வந்து அது எல்லாமே பார்த்துக்கும். நம்ம எப்படி ப்ராக்ரஸ் பண்றோம், அது டெஸ்ட் குடுக்கறது எல்லாமே இருக்கிறது லேர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். இது தனி சாஃப்ட்வேர். அவ்வளதான். இது வந்து கொலாபரேஷன், ஃபீட்பேக், டேட்டா ட்ரிவன் இதெல்லாம் பார்த்துக்கிறது. ஓகே. இது கோர்ஸ் மேனேஜ்மென்ட், ஸ்டூடண்ட் என்கேஜ்மென்ட், ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணும், கம்யூனிகேஷன், கொலாபரேஷன், அக்சஸிபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, இன்டகிரேஷன் வித் அதர் டூல்ஸ். எல்எம்எஸ் ஓட எக்ஸாம்பிள் இதெல்லாம் இருக்கு. Moodle, Canvas, Blackboard Learn, Seesaw, Google Classroom, Class Dojo, Schoology இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Edmodo, Talent LMS, SAP Litmus, iSpring Learn, Dozebo இதெல்லாம் எல்எம்எஸ்க்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. மூக்குங்கிறது மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். ஓகேவா? இது வைடா நெறைய ஆடியன்ஸ் இன்டர்நெட் இருந்தாலே நம்ம படிக்க முடியும். ஃப்ரீ மெட்டீரியல் நமக்கு ஃப்ரீ தான். ஆனா எக்ஸாம்க்கு மட்டும் நம்ம பணம் கட்டணும். அதுல மெயினா நமக்கு இருக்கிறது அந்த ஸ்வயம் தான். ஓகே. இந்தியனோட இனிஷியேட்டிவ். அதே மாரி மூக்ல 2 இருக்கு. எக்ஸ் மூக், சி மூக்குன்னு சொல்லுவோம். எக்ஸ் மூக்னா எக்ஸ்டெண்டட் மூக். எக்ஸ்டெண்டட் மூக்னா இப்ப டீச்சர் சென்டர்ட் மாரி தான். அந்த ஒரு டீச்சர் ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட்ல எப்படி அனுப்புறாங்க, அந்த மாரி இதுல நமக்கு வீடியோஸ்லாம் வரும். கிளியர் சிலபஸ் இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் Coursera, edX, ஸ்வயம். ஓகேவா? அதே மாரி சி மூக்குங்கிறது கனெக்டிவிஸ்ட் மூக். கம்யூனிட்டி பேஸ்ட் எல்லாருமே சேர்ந்து கத்துக்கிறது. அதுதான் கம்யூனிட்டி பேஸ்டு லேர்னிங், கனெக்டிவிஸ்ட் மூக். இது வந்து லேர்னிங் டுகெதர் மூக் எங்க இருக்குன்னா, ஐஐடி பாம்பேல இருக்கு. நாலேஜ் லேப் இனிஷியேட்டிவ், ஓமி பாபா சென்டர் ஃபார் சயின்ஸ் அங்க இருக்கு. ஓகேவா? இதுல வந்து எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் கனெக்டிவா கத்துக்கிறது. ஸ்வயம் நம்மளோட இந்தியன் இனிஷியேட்டிவ். இது மெயின் மூக்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் கோர்சரா, எடெக்ஸ், யுடாசிட்டி இதெல்லாம் மூக் பிளாட்ஃபார்ம். ஃபியூச்சர் லேர்ன், கான் அகாடமி, ஸ்கில் ஷேர், ஓப்பன் லேர்ன். ஓகே. மூக்குங்கிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அது. அது நம்ம என்னென்னமோ கத்துக்கலாம். ஓப்பனா நம்ம வந்து நெறைய நமக்கு ஸ்டடி நெறைய இருக்கும் அதுல. கோர்சஸ் எது வேணா நம்ம படிக்கலாம். ஐஐடி, பிஎட்ஸ், லிங்க்டின், மூக்கிட், நெக்ஸ்ட் என்பிடிஎல், இபிஜி பாட்ஷாலா, நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா இது எல்லாமே கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா இது ஹையர் எஜுகேஷன் யூனிட்டுக்கு நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் மூக் கோர்சஸ் எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னா, லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ், கெரியர் டெவலப்மென்ட், ஃப்ளெக்சிபிள் லேர்னிங், ஹையர் எஜுகேஷன், லைஃப் லாங் லேர்னிங் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. நமக்கு மெயின் இந்த ஸ்வயம் தான். ஸ்வயம்னா ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். இதுதான் அதோட இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? 2017ல ஸ்டார்ட் ஆச்சு. நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் இப்போதைக்கு 10 இருக்கிறாங்க. ஓகேவா? ஏஐசிடி, என்பிடிஇ, என்பிடிஎல், யுஜிசி, சிஇசி, என்சிஆர்டி, அடுத்தது என்ஐஓஎஸ், இக்னோ, ஐஐஎம்பி, என்ஐடிடிஆர் இவங்க எல்லாமே. ஓகே. இன்னொன்னு இருக்குது ஐஎன்ஐ. ஓகேவா? அது 9th இல்ல ஆட் பண்ணல. 10th ஒன் வந்து இங்க வந்து ஐஎன்ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th ஐஎன்ஐ.
ஓகே. இப்போ 10 கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க இப்போதைக்கு. நான் இது தனியா எஜுகேஷன் மாஸ்டர் என்னோட சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? 10th வந்து இது வந்து நமக்கு இருக்கிறது வந்து ஐஎன்ஐ. நெக்ஸ்ட் ஸ்வயம் குவாட்ரன்ஸ் மொத்தம் 4 குவாட்ரன்ஸ். வீடியோ லெக்சர் குவாட்ரன்ஸ்னா ஒண்ணுமே இல்ல. நம்ம அதுல ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ணா நமக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும்? வீடியோ லெக்சர் குடுப்பாங்க, ரீடிங் மெட்டீரியல் குடுப்பாங்க, செல்ஃப் அசஸ்மென்ட், டிஸ்கஷன் ஃபோரம். டிஸ்கஷன் ஃபோரம்னா என்னன்னா, ஏதோ ஒரு கொஸ்டின் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. பியர் குரூப்போட டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஸ்வயம் பிரபா சேனல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இதுவும் நம்ம கேட்குறாங்க. 2017ல ஆரம்பிச்சது. அந்த சேட்டலைட் வந்து ஜிசாட் 15 சேட்டலைட். இப்போதைக்கு அதுல 40 சேனல்ஸ் நமக்கு இருக்கு. ஓகேவா? இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இது எங்கேருந்து அப்லிங்க் பண்றாங்கன்னா, பைசாக்ல இருந்து அப்லிங்க் பண்றாங்க. அந்த கண்டென்ட் யார் ப்ரொவைட் பண்றா? என்பிடிஎல், ஐஐடி இவங்கலாம் ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி இதை மெயின்டைன் பண்றது யாருன்னா, இன்ஃபிளிப்நெட் இந்த சென்டர் தான் மெயின்டைன் பண்றாங்க. இதை வந்து மெயின்டைன் பண்றவங்க இன்ஃபிளிப்நெட் சென்டர் வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஓகே. இதே மாதிரி கேட்பாங்க. இது ஒரு 40 சேனல்ஸ் இதெல்லாம் இங்க இருக்கு. வக்கீஷ், சன்ஸ்கிருதி, பிரபோத் இதெல்லாம். ஓகே. கௌத்தில்யா, ஆர்யா பட், சந்தன் இந்த 10 வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. கடைசி 40 வியாஸ். ஓகே. இது அது ரிலேட்டட் கொஸ்டின். ஓகே. இந்த இவாலுவேஷன் அண்ட் கிரேடிங்னு நமக்கு அடுத்தது இருக்கு. இதையும் நான் அப்படியே காட்டுறேன். இதை பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்தது இந்த கிரெடிட் சிஸ்டம். கிரெடிட் சிஸ்டம் பத்தி கண்டிப்பா ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. இதுல இம்பார்ட்டன்ட் சிபிஎஸ்எஸ் பத்தி கொஞ்சம். கிரெடிட் சிஸ்டம் பத்தி இப்போ கொஸ்டின்ஸ் வருது. ஓகே. எப்படிலாம் அந்த கிரெடிட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம ஏபிசின்னு இருக்குது. நம்ம இந்த கிரெடிட்டை வந்து வேற எதுக்கு இது ஸ்கேல் எப்படி அந்த காலேஜஸ்ல யூஸ் பண்றாங்க. எஸ்ஜிபிஏனா செமிஸ்டர். சிஜிபிஏனா ஃபுல் அக்யூமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் நமக்கு கடைசியா கிடைக்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த யூனிட்டை நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டோம். இந்த டாபிக்ஸ்லாம் தான் நம்ம இதுல கவர் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த அளவு நீங்க கரெக்டா இந்த யூனிட்டை கவர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது ரிலேட்டட் எம்சிக்யூஸ் நம்மளால பண்ண முடியும். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை பிஒய்க்யூஸ்லாம் பண்ணுவோம் நம்ம. இதை நல்லா படிச்சுட்டு வாங்க. அது ஈஸியா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. வேற யாருன்னா யூஜிசி நெட் எழுதுறவங்க தெரிஞ்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.